குட் ஆஃப்டர்நூன் ஆல். லாஸ்ட் கிளாஸில் நம்ம ஃபங்க்ஷன்ஸும் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் பார்த்துருந்தோம் இல்லையா? அதில் யாருக்கா டவுட் இருந்தால் கேட்டுக்கிறீங்க. சேம்வே ஒரு கிளாஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னு நினைக்கிறேன் இல்லையா? ஊப்ஸ் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். யாருக்காச்சும் டவுட் இருந்தால் கேட்டுட்டுங்க. யாருக்கா டவுட் இருக்கா? ஓகே, அடுத்தது பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னா, ஊப்ஸை வந்து எப்படி ஊப்ஸில் இருக்க எல்லா கான்செப்ட்ஸும் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சரி, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஊப்ஸில் இருக்கிற எல்லா விஷயமும் பைத்தனில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எல்லாமே இருக்குன்னு சொல்ல முடியாது, இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ C++ல இருக்கிற ஊப்ஸ் மாதிரியோ, ஜாவாவில் இருக்கிற ஊப்ஸ் மாதிரியோ, இதில் இருக்கிற ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி வேரியேட் ஆகும். ஸோ வேரியேட் ஆகும்னா எப்படி வேரியேட் ஆகும் அப்படின்னா, எல்லா கான்செப்ட்ஸும் இருக்கும், பட் அது அப்படியே லிட்ரலாக எப்படி நீங்கள் அங்கே பார்க்குறீங்களோ அந்த மாதிரி ஒர்க் ஆகாது. ஓகே, அதாவது ஏற்கனவே C++ தெரிஞ்சவங்க, ஜாவா தெரிஞ்சவங்களுக்கு இந்த கான்செப்ட். இதே வந்து ஜென்ரலாக ஊப்ஸ் பாடம், அதாவது நம்ம பைத்தானை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்னா, நார்மலாக ஊப்ஸில் நம்ம என்னென்ன கான்செப்ட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் கான்செப்ட்ஸாக ஒரு 4 கான்செப்ட் நம்ம முக்கியமாக பேசுவோம். என்னென்ன அப்படின்னா, என்கேப்சுலேஷன், இன்ஹெரிட்டன்ஸ், தென் பாலிமார்பிசம், ஓகே, அதுக்கப்புறம் அப்ஸ்ட்ராக்ஷன். இது எல்லாமே இங்கே பண்ண முடியும், பட் அட் சர்டன் லெவல். ஓகேங்களா? கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். எப்படின்னு பார்ப்போம். ஸோ என்கேப்சுலேஷன் என்ன, அதாவது ஒரு அப்ளிகேஷன், ஒரு லாங்குவேஜில் வந்துட்டு இந்த 4 கான்செப்டை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் அது ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். இந்த 4 கான்செப்டையும் உங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்னே சொல்ல மாட்டோம். ஸோ பைத்தன் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம்? ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்காக சொல்கிறோம். ஏன்னா இது 4 கான்செப்ட்ஸுமே இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஸோ மீன்ஸ் தட் இப்போ முதல்ல என்கேப்சுலேஷன் என்னன்னு பார்த்துருவோம். என்கேப்சுலேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் பைண்ட் பண்ணி ஒரு சிங்கிள் யூனிட்டாக மாற்றுறது பேர் தான் என்கேப்சுலேஷன். அதாவது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரக்சர் டிஃபைன் பண்ணுறீங்க, அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளேயே பிஹேவியர் வைக்கிறீங்க, அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே ஸ்டேட் வைக்கிறீங்க, எல்லாத்தையும் என்க்ளோஸ் பண்ணி வைக்கிறீங்க. ஸோ தட் டைரெக்டாக இது வந்து மற்ற ஆப்ஜெக்ட்ஸோடவோ மற்ற ஃபங்க்ஷன்ஸோடவோ நீங்கள் டைரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியாத மாதிரி ஒரு பைண்ட் பண்ணி வைக்கிறீங்க. ஸோ அதுதான் என்கேப்சுலேஷன். என்கேப்சுலேஷன்னால என்ன அப்படின்னா, க்ளோஸ்டாக இருக்கணும்னு அர்த்தம். க்ளோஸ்டாக இருக்கணும்னு அர்த்தம் அப்படின்னா, உங்கள் ஃபங்க்ஷன்ஸ், உங்களோட பிஹேவியர்ஸ், அதாவது மெத்தட்ஸ் அண்ட் வேரியபிள்ஸை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணுறோம் இல்லையா ஒரு கிளாஸ்க்குள்ள, அதுதான் என்கேப்சுலேஷன். ஒரு என்கேப்சுலேஷன்னா என்னன்னா, பைண்ட் பண்ணி எல்லாத்தையும் ஒரு சிங்கிள் யூனிட்டாக மாற்றுறது பேர் தான் என்கேப்சுலேஷன். அது மாதிரி பண்ண முடியுமானா, ஆல்ரெடி நம்ம நேற்று பண்ணோம் பார்த்தீங்களா, அதுதான் என்கேப்சுலேஷன். ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம ஆல்ரெடி ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணியிருக்கோம், அந்த கிளாஸ்க்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுருக்கோம். அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு கிளாஸ்க்குள்ளே என்ன இருக்கும்? வில் டிஃபைன் தி ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸ்ட்ரக்சருக்குள்ளே என்ன இருக்கும்? ஃபீல்ட்ஸ் அண்ட் மெத்தட்ஸை டிஃபைன் பண்ணுவோம். இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இதெல்லாம் வேணும், இந்த ஃபீச்சர்லாம் வேணும் அப்படின்னு நம்ம வைக்கிறோம் இல்லையா, அதுதான் நம்ம வச்சுருக்கோம். அது வந்து நார்மலாக ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி முடிச்சாச்சு. சம்கேஸ் இப்போ உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, வேற ஒரு கிளாஸ் தேவைப்படுது, இதே மாதிரி பிஹேவியர் அதுவே இருக்குது, பட் அதுக்கு சம் அடிஷனல் பிஹேவியர்ஸும் வேணும் வித்தவுட் டிஸ்டர்பிங் த ஒரிஜினல் கிளாஸ். நல்லா புரிஞ்சுங்க, நம்மக்கிட்ட ஒரு கிளாஸ் இருக்குது, அந்த கிளாஸில் சில பிஹேவியர் இருக்குது. ஓகே, அந்த பிஹேவியர்ஸ்லாம் வச்சுருக்கீங்க. இப்போ இன்னொரு கிளாஸ் வேணும், ஆனால் அந்த கிளாஸில் என்ன இருக்கணும் அப்படின்னா, இதே செட் ஆஃப் பிஹேவியர்ஸ் எல்லாம் வேணும், ப்ளஸ் இன் அடிஷன் சம்திங் இதோட சேர்ந்து ஏதாவது வேணும்னு நினச்சா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, திருப்பி அந்த பழைய கிளாஸில் போய் நம்ம ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு டைப்பு. பட் அந்த கிளாஸை டிஸ்டர்ப் பண்ணாமல் புதுசாக ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி அந்த கிளாஸில் இதோட எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் வேணும் அப்படின்னு நினச்சா அப்போ என்ன பண்ண வேண்டியிருக்கோம் அப்படின்னா, ஏற்கனவே டிஃபைன் பண்ண எல்லா ஃபீச்சரையும் இதுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் அடிஷனல் வைக்கணும். அப்போ அது டைம் எடுக்கும், அது அப்போ ரீரைட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ வித்தவுட் ரீரைட்டிங் நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால் என்ன பண்ண முடியும், அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி இதை நியூ ஃபீச்சர்ஸ் மட்டும் எதுனா போதும். அதாவது எக்ஸிஸ்டிங் கிளாஸை வச்சு புதுசாக இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறீங்க, இன் அடிஷன் அந்த கிளாஸில் புது ஃபீச்சர்ஸை ஆட் பண்ணுறீங்க. அப்போ அதை ரீரைட் பண்ணாமல் எழுதுறது பேர் தான் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, இன்ஹெரிட்டன்ஸில் அது மாதிரி தான் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பாலிமார்பிசம். பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 2 விஷயம் இருக்கும் பாலிமார்பிசத்தில் பொறுத்த வரைக்கும். 2 விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்று ஓவர்லோடிங், இன்னொன்று ஓவர் ரைடிங்.
ஓகே, ஓவர்லோடிங் அண்ட் ஓவர் ரைடிங் இதெல்லாம் இப்போ கிளாஸில் பார்ப்போம். பட் ஜஸ்ட் ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் தான் இது. ஓவர்லோடிங் அண்ட் ஓவர் ரைடிங். ஓவர்லோடிங் அதாவது ஓவர் ரைடிங்னா என்ன அப்படின்னா ஒரு இதே தான் சேம் திங். ஓகேங்களா, நம்ம இப்போ இன்னரிட் பண்ணோம் இல்லையா, இன்னரிட் பண்ண போது என்ன ஆகும்னா ஒரு கிளாஸ் வந்து ஒரு கிளாஸ் எக்ஸ்டெண்ட் ஆகுது, ஒரு கிளாஸ்லேருந்து தான் வேற ஒரு கிளாஸ் எக்ஸ்டெண்ட் ஆகுது. அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அந்த பழைய கிளாஸோட எல்லா ஃபீச்சரும் இதுக்கு வந்துடும் சொன்னோம் இல்லையா. அப்படி வந்தபோது சம்வே எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த அதாவது நல்லா புரிஞ்சுக்க திருப்பி ஒன்றுன்னா சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணிக்கிங்க. இப்போ எடுத்துங்க, ஒரு கிளாஸ்க்குள்ளர ஒரு 4 பிஹேவியர் இருக்குது, ஒரு கிளாஸ்க்குள்ளர 4 பிஹேவியர் இருக்குது. இப்போ அதே மாதிரி கிளாஸ் இன்னொன்று வேணும், வித் 2 பிஹேவியர் எக்ஸ்ட்ரா வேணும். அப்போ என்னென்ன பண்ணலாம், அந்த ஒரிஜினல் கிளாஸை டிஸ்டர்ப் பண்ணாமல் அதை அப்படியே ரீரைட் பண்ணாமல் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி புதுசாக இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். அப்போ அந்த கிளாஸ்க்கு எங்கேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், அந்த பழைய கிளாஸ்லேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த புது கிளாஸ்க்கு என்ன இருக்கும்னா அந்த 4 ஃபீச்சரும் வந்துடும். இன் அடிஷன் 2 ஃபீச்சர் ஆட் பண்ணிக்கிறீங்க. ஸோ தட் இந்த ஃபீச்சர் வந்து இந்த ஃபீச்சராக இருக்கும், அந்த ஃபீச்சராக இருக்கும், 2 ஃபீச்சரும் சேர்ந்த மாதிரி இருக்கும், 2 ஃபீச்சரும் சேர்ந்த மாதிரி இருக்கும். அப்போ அந்த எல்லா ஃபீச்சரும் சேர்ந்த மாதிரி இருக்கிறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சம்கேஸ் அந்த பழைய 4 ஃபீச்சர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 4 ஃபீச்சர் இதுக்கு வந்துருது இல்லையா, புதுசாக கிரியேட் பண்ண கிளாஸ்க்கு வந்துருச்சு இல்லையா, அந்த ஃபீச்சரில் ஏதாவது ஒரு ஃபீச்சர் கொஞ்சம் மாறுபடுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். ஓவர் ரைட் பண்ணுறதுனா என்ன இருக்குன்னா ஏற்கனவே ரைட் பண்ண விஷயத்த இங்கே ரீரைட் பண்ணிக்கிறீங்க. எல்லாத்தையும் ரீரைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, வேணுன்றத ரீரைட் பண்ணிக்கலாம். அப்போ அந்த பிஹேவியர் வந்து இந்த இடத்துல மாறுபடும். அந்த மாதிரி மாறுபடுறது பேர் தான் ஓவர் ரைடிங். இதை நம்ம திருப்பி ப்ராக்டிக்கலாக ஒரு ப்ரோக்ராம் போட்டு வரதுனா உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரியா? நெக்ஸ்ட் வந்து ஓவர்லோடிங். ஓவர்லோடிங்ன்றது என்ன அப்படின்னா ஒரே மெத்தடில் ஒரே நேம் ஆஃப் மெத்தடில் we can have different type of behaviors. நேம் ஆஃப் த மெத்தட் ஒன்று தான், ஆனால் பிஹேவியர் மட்டும் மாறும். சரியா? அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் தென் கம்ஸ் அப்ஸ்ட்ராக்ஷன். அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஹைடிங் சொல்லலாம். ஓகேங்களா, உங்களோட பிஹேவியரை ஹைட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு ப்ராசஸ் ஹைட் பண்ணுறது தான் அப்ஸ்ட்ராக்ஷன். அதை நான் டீட்டெயிலாக உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். சரியா? ஓகே, ஸோ இப்போ ஒன்றுனா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏற்கனவே நேற்று கிரியேட் பண்ண கிளாஸை மாதிரி இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஏன் எக்ஸ்டென்ஷன் தேவைப்படுதுன்னு பார்ப்போம். சரியா? ஓகே, இப்போ கவனிங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. அந்த கிளாஸ் வந்து அந்த கிளாஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இப்போ பாருங்க, கிளாஸ் நேற்று நம்ம ஒன்று அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இந்த 4 கான்செப்ட் மாதிரி ஒரு சின்ன கான்செப்ட். ஸோ நேற்று நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா நேற்று வந்து டெலிவிஷன் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருந்தோம். அந்த டெலிவிஷன் கிளாஸில் என்ன பண்ணால் நான் எப்படி போட்டிருந்தேன்னா அதே மாதிரியே ஒன்று போடுறேன் பாருங்க. ஓகேங்களா, மேலே வந்து ஒரு சேனல் நம்பர் ஒன்று வச்சுருந்தோம். அந்த சேனலை வந்து இன்க்ரீஸ் பண்ண டிக்ரீஸ் பண்ணோம் இல்லையா, அதில் கவனிங்க, அதில் வித்தியாசத்தை கவனிங்க. சும்மா இப்போ நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். அதே டெலிவிஷனை வச்சுக்கோங்க. சேனல் நம்பர் வச்சுருந்தேன், அதில் இனிஷியலாக 1ன்னு வச்சுருந்தோம், 0 வச்சுருந்தேன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ கவனிங்க, இன்க்ரீஸ் சேனல் கொடுத்துருந்தேன். அதில் வந்துட்டு சேனலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சேனல் நம்.- +=1 கொடுத்துருந்தேன் இல்லையா. இது வரைக்கும் இருக்கட்டும். இப்போ இது வரைக்கும் பாருங்க. இப்போ டெலிவிஷனுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கேட்குறேன், T1 = டெலிவிஷன், T2 = டெலிவிஷன். 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். T1 டாட் இன்க்ரீஸ் சேனல் கொடுத்துருங்க. இது ஒரு முறை சேனல் இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. T2 இன்க்ரீஸ் பண்ணவே இல்லை. இப்போ பிரிண்ட் கொடுத்து T1 டாட் சேனல் நம்பர் கொடுக்குறாங்க, கமா T2 டாட் சேனல் நம்பர், ரெண்டுத்தையும் பிரிண்ட் பண்ணுறேன். என்ன வரும்னு பாருங்க.
இதை சேவ் பண்ணிக்கலாம். இப்போ ரன் பண்ணுறேன். இதில் பார்த்தா 2 1 வருது இல்லையா? இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணதுனால 2 வந்துச்சு. இதை இன்க்ரீஸே பண்ணாதனால அந்த 1 இருக்கு. கரெக்டா இல்லையா? ஓகே. இப்போ கவனிங்க, இந்த வேரியபிள் எப்படி ஆக்சஸ் பண்ணிக்கிறேன்? ஆப்ஜெக்ட் டாட் வேரியபிள் நேம், ஆப்ஜெக்ட் டாட் ஸ்டேட் அப்படிதான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். நல்லா போனீங்க. செல்ஃப் கொடுத்தேன்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், செல்ஃப் கொடுத்தேன்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். இதே கவனிங்க, அதே பிரிண்ட்ல டெலிவிஷன் டாட் சேனல் நம்ம கொடுக்குறேன். இது முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? இது முடியுமா அப்படின்னா ரன் பண்ணி பாருங்க. 100% முடியும். ஓகேங்களா? என்ன வந்திருக்கு உங்களுக்கு? 1 வந்திருக்கு. அப்போ இங்கே T1 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், ஆனாலும் சேனல் என்ன இருக்கு? 1ல தான் இருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, வெனவர் நல்லா கவனிங்க, இந்த செல்ஃப் நீங்க டிக்ளேர் பண்ணியிருக்கேன், இங்கே செல்ஃப் போடாமல் கொடுத்துருக்கேன். இதுக்கும் நான் வித்தியாசம். அதுதான் அங்கே இப்போ நம்ம பார்க்க போகிற வித்தியாசம். சரியா? இதுக்கும் என்ன வித்தியாசம்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. செல்ஃப் போட்டிருக்கிறது யாரு, செல்ஃப் போடாதது யாரு அப்படின்னு பார்த்தா, செல்ஃப் போட்டோன்னா இது வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்னா எவ்ரி ஆப்ஜெக்ட் இட் வேரிஸ். ஓகேவா? அப்போ T1க்கு ஒரு சேனல் நம்பர் இருக்கும், T2க்கு சேனல் நம்பர் இருக்கும். ஆனால் இங்கே செல்ஃப் போடாமல் கொடுத்ததுனால அது என்ன ஆகும்? இட் கேன் பி ஷேர்டு பை ஆல் த ஆப்ஜெக்ட்ஸ். நல்லா புரிஞ்சுங்க. அந்த வேரியபிளை வந்து எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் ஷேர் பண்ணிக்கும். இது மாதிரி கொடுக்கறதுக்கு பேர் என்ன அப்படின்னா, இது வந்து ஸ்டாட்டிக் வேரியபிள். இது வந்து ஸ்டாட்டிக் வேரியபிள். ஸ்டாட்டிக் வேரியபிளை பொறுத்த வரைக்கும் இப்படிதான் இருக்கும். இது வந்து இங்க என்ன இருக்கு? இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். ஸோ எது இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், எது ஸ்டாட்டிக் வேரியபிள்? செல்ஃப் போட்டு ஆக்சஸ் பண்ணீங்கன்னா அது இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். செல்ஃப் போடாமல் ஆக்சஸ் பண்ணீங்கன்னா அது வந்து ஸ்டாட்டிக் வேரியபிள். செல்ஃப் போட்டீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், செல்ஃப் போடலைன்னா ஸ்டாட்டிக் வேரியபிள். இப்போ இந்த ஸ்டாட்டிக் வேரியபிள்னா நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, அது வந்து 2 ஆப்ஜெக்ட்டுக்குமே ஷேர் ஆகும். இப்போ நான் சப்போஸ் இங்கே வந்து என்ன பண்ணுறதுன்னா, ஓகேங்களா, இப்போ நான் இங்கே வந்து இன்க்ரீஸ் சேனல் கொடுத்துட்டேன், இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அது T2 அஃபெக்ட் பண்ணிச்சா? அஃபெக்ட் பண்ணல. ஒருவேளை நடுவில் நான் என்ன பண்ணுறேன்னா, டெலிவிஷன் டாட், நல்லா கவனிச்சிங்க, டெலிவிஷன் டாட் சேனல் நம் ஈக்குவல் டு 5 கொடுத்துட்டேன். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். நல்லா கவனிங்க, இப்போ என்ன வருதுன்னு பாருங்க. ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன், டெலிவிஷனோட சேனல் நம்பர் வந்து 5 கொடுத்துட்டேன். இப்போ அதுக்கப்புறம் தான் T2க்கு இன்க்ரீஸ் பண்ணுறேன். ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க. இப்போ என்ன ஆன்சர் வந்திருக்கு பாருங்க. என்ன வித்தியாசம் சொல்லுங்க பார்க்கலாம். இதுல வித்தியாசம் புரியுதா பாருங்க. இந்த இடத்துல என்ன வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் T1 டெலிவிஷன் கிரியேட் பண்ணேன், T1 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணேன். அடுத்து T2 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். அப்புறம் டெலிவிஷன் சேனல் வந்து 5 செட் பண்ணிட்டேன்னா நான் என்ன சொன்னேன்? whenever இந்த சேனல் வேரியபிள் வந்து ஸ்டாட்டிக் வேரியபிள்னால that will be shared by all the objects. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, இந்த சேனல் நம்பரை 5 மாத்தினதுனால T1ஓட சேனலும் 5 ஆயிடும், T2ஓட சேனலும் நம்பரும் 5 ஆயிடும். அதுக்கப்புறம் T1 இன்க்ரீஸ் பண்ணா 6 ஆயிடும், T2 இன்க்ரீஸ் பண்ணாதனால 5ஆவே இருக்கும். ஆக மொத்தம் டெலிவிஷன் சேனல் வந்து 5 தான். இது எல்லாருக்கும் புரியுதா, புரியலையா? யாருக்காச்சும் புரியலாம் சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். எல்லாருக்கும் புரியுதா? ஓகே, ரிப்பீட் பண்ணோமா? சரி, அதாவது இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். ஓகே, இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்னா என்ன? நம்ம அந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம் இல்லையா, அதுதான் இன்ஸ்டன்ஸ். ஸோ இங்கே இந்த கிளாஸ் டெலிவிஷன் ஆப்ஜெக்ட், இந்த கிளாஸ்க்கு எத்தனை ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம்? T1 T2 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். T1 T2 ரெண்டுத்துக்குமே ஸ்டேட் இருக்கு. என்ன ஸ்டேட் இருக்கு? சேனல் நம்பர்ன்றது ஒரு ஸ்டேட் இருக்கு. அந்த ஸ்டேட் வந்து 2 பேருக்குமே அவங்கவுங்க மாத்தினா அவங்களோட ஆப்ஜெக்ட் தான் மாறுமே தவிர, இவருக்கு மாத்தினா அவருக்கு மாறாது, அவருக்கு மாத்தினா இவருக்கு மாறாது. அதுதான் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்னா எப்படி போட்டிருப்போம்? செல்ஃப் டாட் போட்டிருப்போம். சரியா? இதே வந்து ஸ்டாட்டிக் வேரியபிள்னா அதை நம்ம செல்ஃப் போட மாட்டோம். செல்ஃப் போடாமல் கொடுத்துட்டா அது வந்து ஸ்டாட்டிக் வேரியபிள். தட் வில் பி ஷேர்ட் பை ஆல் தி ஆப்ஜெக்ட்ஸ். புரியுதா? யாருக்கு நான் டெலிவிஷனுக்கு நான் சேனல் நம்பரை வந்து 5ன்னு செட் பண்ணேன்னா T1க்கும் மாறிடும், T2க்கும் மாறிடும். எத்தனை ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணீங்களோ அத்தனை ஆப்ஜெக்ட்டுக்கும் மாறிடும். ஹவ் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் கே கிளாஸ் வேரியபிள்னா எல்லா இன்ஸ்டன்ஸ் வேரியபிளாலையும் கிளாஸ் வேரியபிளை ஆக்சஸ் பண்ண முடியும். எல்லா இன்ஸ்டன்ஸ் வேரியபிளாலையும் கிளாஸோட டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியும். அதனால அது என்ன பண்ணுது உங்களுக்கு? இதுக்கு மாத்திரம் மொத்தத்துக்கு மாற்றும். ஒருவேளை இங்கே கவனிங்க, இதுக்கு அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன்ல, இந்த இடத்துல 6 தான் ஆயிருக்கணும். நான் இப்போ என்ன பண்ணுறேன்? திருப்பி போயிட்டு இதை 5ஆவே மாற்றிடுறேன்னு வச்சுங்க. இப்போ பிரிண்ட் பண்ணி பாருங்க. இப்போ 5 தான் வரும். ஓகேவா? எந்த இடத்துல மாற்றிருக்கேன்? இந்த இடத்துல சொல்யூஷன் டாட் சேனல் வந்து 5 மாத்தினேன்னா
இங்க மாத்தினோடனே என்ன ஆச்சுன்னா இல்ல இங்கதானே மாத்தினேன் இங்க மாத்தின பிறகு இங்க இன்க்ரீஸ் பண்ணல, அதனால அது வித்தியாசம் தெரியல. ஓகே, இப்ப திருப்பி நான் என்ன பண்றேன்னா இங்க வேணா வச்சுக்கலாம், இதை வந்து 5 வேற ஏதாவது வச்சுக்கிறேன், 3 வச்சுக்கிறேன். இப்ப திருப்பி என்ன பண்றேன்னா இதை இன்க்ரீஸ் பண்றேன். இப்ப என்ன ஆன்சர் வரும் தெரியுமா? 4 3 3 வரும் இல்லையா? இங்க 7 வந்திருக்கா? இது மாதிரி நிமிஷம் எங்க மாத்திட்டா ஒரே நிமிஷம். ஹலோ, இங்க என்னாச்சு? டெலிவிஷன்ல வந்து 3 கொடுத்துருமா? ஓகே, T1 டாட் இன்க்ரீஸ் சேனல் கொடுத்தோன்னே T1 வந்து எங்க இன்க்ரீஸ் பண்ணி 2 வாட்டி இன்க்ரீஸ் பண்ணிருக்கோமா? ஓகே. அதாவது என்னன்னா நல்லா கவனிச்சிங்க, என்ன நடக்குதுன்னு சொல்றேன் கேளுங்க. நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்க பார்த்தீங்களா? இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணேன், 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணேன் இல்லையா? அப்போ அதோட டெலிவிஷனோட இன்புட் சேனல் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல 5 இருந்திருக்கும். 2த்துக்கும் எடுத்துறேங்க. இப்போ ரன் பண்ண என்ன ஆகும்னா இங்கே என்ன வந்திருக்கு? 1. ஏன்னா ரெண்டுமே நம்ம இங்கே 1 தானே செட் பண்ணியிருக்கோம், 1 வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டெலிவிஷன் டாட் சேனல் நம் ஈக்குவல் டு 3 கொடுத்துட்டேன். இப்போ போய் நீங்கள் பிரிண்ட் பண்ணும்போது பிரிண்ட் ஓகே நல்லா கவனிங்க, T1 டாட் சேனல் நம்பர் கொடுக்குறீங்க, என்ன வருதுன்னு பாருங்க. T1ஓட சேனல் நம்பர் கொடுக்குறேன், அங்கே என்ன வருது? 3 வந்துருச்சா? ஏன்னா என்ன ஆச்சு, டெலிவிஷனோட சேனலை மாத்திருச்சு இல்லையா? இப்போ மாத்திருச்சா? இப்போ கவனிங்க, திருப்பி டெலிவிஷன் டாட் சேனல் நம் ஈக்குவல் டு 5 கொடுக்குறீங்க. இப்போ போய் திருப்பி T1ஓ T2ஓ ரெண்டையும் பிரிண்ட் பண்ணுங்க. ரெண்டையும் பிரிண்ட் பண்ணால் ரெண்டுக்கும் ஒரே ஆன்சர் தான் வரப்போகுது. இப்போ T1ஐயும் பிரிண்ட் பண்ணுறேன், T2ஐயும் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ ரன் பண்ண என்ன ஆகும்? ரெண்டுத்துக்கும் 5 வந்துருச்சா? ஆனால் ஒன்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா T1 டாட் இன்க்ரீஸ் சேனல் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தட் வில் டிஸ்கனெக்ட் தி எதை டிஸ்கனெக்ட் பண்ணிடும்? இதையும் இந்த வெறும் டிஸ்கனெக்ட். ஏன்னா இங்கே செல்ஃப் ஆயிடுது, இங்கே என்ன ஆயிடுச்சது? செல்ஃப் ஆயிடுது. இது வரைக்கும் தான் இது சேனலாக இருக்குது, இங்கே செல்ஃப். இது வந்து கிளாஸ் வேரியபிள், இது வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், இது ஸ்டாட்டிக் வேரியபிள். இப்போ இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க இல்லையா? இதுக்கப்புறம் நீங்கள் டெலிவிஷன் சேனலில் போயிட்டு நீங்கள் 10ன்னு கொடுத்தாலோ இல்லை 15 கொடுத்தாலோ கொடுத்துட்டு நீங்கள் இப்போ பிரிண்ட் பண்ணீங்கன்னா T1ஓட வேல்யூ மாறாது, T2ஓட வேல்யூ மட்டும்தான் மாறி இருக்கும். கரெக்டா? T1ஓட வேல்யூ மாறாது, T2ஓட வேல்யூ மாறுது. ஏன்னா அது இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்லேருந்து வந்துருச்சு, இது இன்னும் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்குள்ள போகல. ஒருவேளை நீங்க இங்க போயிட்டு T2வையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க, சேனல்ல T2வையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க. இப்போ என்ன ஆகும்? T1ஓட வேல்யூ இப்போ வந்து 6 வரும் ரெண்டுத்துக்கும். பாருங்க 6 வருதா? ஸோ ஒன்ஸ் நீங்க அதை அசைன் பண்ற வரைக்கும் தான் அது இந்த வேல்யூ எடுத்துக்கும், அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் தான் எடுத்துக்கும். சரி, இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா ஒன்று போட்டு காமிக்கிறேன் பாருங்க. அப்படியே இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லி கொடுக்குறேன். ஓகே, இப்போ கவனிங்க. இப்போ இதே மாதிரி எக்ஸசைஸ் இன்னொன்று போட போறோம். இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு வாட்டர் டேங்க் இருக்கு, சரியா? வாட்டர் டேங்க்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த வாட்டர் டேங்க்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த வாட்டர் டேங்க்ல வந்துட்டு நம்ம தண்ணியை ஃபில் பண்ணுவோம், தண்ணியை தேவைப்படும் போது எடுத்துப்போம். இதான் லாஜிக். ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்? தண்ணியை ஃபில் பண்றதுக்காக போடுறேன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்றேன்? டெஃப் கொடுத்துட்டேன். நல்லா கவனிங்க, ஃபில் வாட்டர்னு கொடுக்குறேன். எவ்வளோ வாட்டர் ஃபில் பண்ணணுமோ ஃபில் பண்ணிக்கலாங்க. அப்போ என்ன பண்ணலாம்? எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் கொடுக்குறோமோ அதை போய் ஃபில் ஆகிடணும். அது எதில் போய் ஃபில் ஆகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே போயிட்டு இனிட்ல போயிட்டு அண்டர்ஸ்கோர் யூனிட்ல போயிட்டு இனிஷியலாக அதில் வந்து ஒரு வாட்டர் இருக்க மாதிரி வச்சுங்க. என்ன பண்ணுறேன்னா செல்ஃப் டாட் வாட்டர் லெவல் அப்படின்னு வச்சுக்கலாம், ஈக்குவல் டு 100ன்னு வச்சுக்கிறேன். இனிஷியலாக 100 இருக்கட்டும். இங்கே என்ன பண்ணுவேன்? ஃபில் பண்ணால் என்ன ஆகும்? வாட்டர் லெவல் கூடணும். அப்போ வாட்டர் லெவல் கூடணும் நம்ம செல்ஃப் டாட் வாட்டர் லெவல் ப்ளஸ் ஈக்குவல் டு அமௌண்ட். அதே மாதிரி கெட் வாட்டர்னு கொடுக்குறேன். செல்ஃப் கொடுத்துட்டு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ வாட்டர் எடுக்கணுமோ எடுத்துறேன். செல்ஃப் டாட் வாட்டர் லெவல் மைனஸ் ஈக்குவல் டு அமௌண்ட். எப்பயாவது நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா W1 ஒரு வாட்டர் டேங்க் கிரியேட் பண்ணுறீங்க, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறீங்க. நல்லா கவனிச்சிங்க. இப்போ W1 டாட் ஓகே கெட் வாட்டர் கொடுத்துட்டு ஒரு 30 கொடுத்துட்டீங்க. W2 டாட் ஃபில் வாட்டர் கொடுக்குறீங்க. W2 ஒன்று கிரியேட் பண்ணுங்க, W2 டாட் ஃபில் வாட்டர் கொடுத்து ஒரு 50 கொடுத்துருங்க. நல்லா கவனிச்சிங்க. இப்போ பிரிண்ட் கொடுத்துட்டு W1 டாட் வாட்டர் லெவல் எவ்வளோ வரும், வாட்டர் எவ்வளோ வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். சாட்ல போடுங்க.
என்ன வரும் ஆன்சர்? W1க்கு என்ன வரும், W2க்கு என்ன வரும், என்ன பிரிண்ட் ஆகும்? W170 W170 70 முதல்ல கெட் வாட்டர் 30 70 கரெக்ட். ஓகே, ரெண்டாவது வந்து 150 131 சொல்லியிருக்காங்க. W2 150 கரெக்ட், W170 கரெக்ட். ஓகே, ரெண்டுமே இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், ரெண்டுமே இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் போட்டிருக்கேன். இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் போட்டோன்னா என்ன ஆகுது, கிளாஸ் வேரியபிளா பாருங்க பாருங்க, நான் போடல பாருங்க, இங்க போட்டிருக்கிறது வந்து 170லாம் வராது. ஓகே, வெறும் 70 and 50. நல்லா கவனிங்க. இதை கிரியேட் பண்ணும்போது இனிட் கால் ஆகும். இனிட் கால் ஆகும்போது இந்த இடத்துல வாட்டர் லெவல் என்னவா இருக்கும்னா, அந்த இடத்துல வாட்டர் லெவல் என்னவா இருக்கும், 100 இருக்கும். இங்க கெட் வாட்டர் கொடுக்கும்போது வாட்டர் லெவல் என்னவா மாறிடும், குறைஞ்சிரும். என்னவா குறைஞ்சிரும், 70 குறைஞ்சிரும். அதே மாதிரி இதுக்கு கிரியேட் பண்ணும்போது, இந்த இடத்துல கிரியேட் பண்ணும்போது வாட்டர் லெவல் என்னவா இருக்கும், 70 இருக்காது. ஏன்னா அது இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், அதுக்கு தனியாக கிரியேட் ஆகும் ஆப்ஜெக்ட். அது இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் தானே கொடுத்துருக்கேன், செல்ஃப் டாட் வாட்டர் லெவல். அப்போ என்ன ஆகும், W2க்கு வேற வாட்டர் லெவல், இதுக்கு வேற வாட்டர் லெவல். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, ஃபில் வாட்டர் என்ன ஆகும், வாட்டர் கூடும். வாட்டர் கூடிச்சுன்னா என்ன ஆகும், 150 மாறிடும். அப்போ W170 W2 வந்து 150 இருக்கும். ஓகே, இது எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு இல்லையா? எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு. ஓகே சரி, இப்போ இதில் வந்துட்டு எனக்கு என்னன்னா, நல்லா கவனிச்சுங்க, இதை அப்படியே மாத்துறேன், நல்லா கவனிங்க. இப்போ வந்துட்டு வாட்டர் டேங்க் ஒன்று தான், டேங்க்ல 3 டேப் இருக்கு. அந்த டேங்க்கு 3 டேப் இருக்கு. எங்க கெட் வாட்டர் எடுத்தாலும் எல்லாத்துலையும் குறையணும், எங்க வாட்டர் எடுத்தாலும் எல்லாத்துலையும் குறையணும். சரியா? நல்லா கவனிச்சுங்க. டேங்க்கும் டேப்பும் ஒரே ஆப்ஜெக்டா வேற வேற ஆப்ஜெக்டா? டேங்க்கும் டேப்பும் ஒரே ஆப்ஜெக்டா வேற வேற ஆப்ஜெக்டா? டேங்க்கு வேற ஆப்ஜெக்ட். ஓகே ஓகே, அதாவது என்னன்னா வாட்டர் டேங்க் வந்து தனியா இருக்கு, அங்கேருந்து எத்தனை டேங்க் எத்தனை வேணாலும் டேப் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ரெண்டு கிளாஸ் கிரியேட் பண்ண போகிறோம். வாட்டர் வந்து ஃபில் பண்ணுறது வாட்டர் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு தான் டேங்க்ல வந்து வாட்டர் இருக்கும். ஆனால் டேப் என்ன பண்ணும், அந்த வாட்டர்லாம் யூஸ் பண்ணும், டேங்க்லேருந்து யூஸ் பண்ணும். அப்போ டேப் வந்து யாரை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, டேப் வந்து டேங்கை டிபெண்ட் பண்ணியிருக்கு. கரெக்டா இல்லையா? டேப் வந்து டேங்கை டிபெண்ட் பண்ணியிருக்கு. நல்லா புரிஞ்சுங்க. ஓகே, இப்போ அந்த மாதிரி தான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம். பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாட்டர் டேங்க் கிரியேட் பண்ணிங்க. இந்த வாட்டர் டேங்க்ல இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, நல்லா கவனிச்சிங்க, டேங்கை வந்து மல்டிபிள் டேப்ஸ் வந்து யூஸ் பண்ண போகுது. அப்போ நான் இந்த இடத்துல W1 W2 கொடுத்தேன்னா, W2ன்றது ஒரு டேங்க் தான், ஆனால் ஒரு டேங்கை எத்தனை டேப் யூஸ் பண்ண போகுது, மல்டிபிள் டேப் யூஸ் பண்ண போகுது. அப்போ ஒவ்வொரு டேப்பும் நல்லா கவனிச்சிங்க, ஒவ்வொரு டேப்பும் வேற வேற, ஆனால் டேங்க் எல்லாத்துக்கும் ஒன்று தான், எல்லா டேங்குக்கும் ஒரே டேப் தான். ஓகே, நான் இப்போ W1 W2 2 டேங்க் கிரியேட் பண்ணா, ரெண்டுத்துக்கும் இதில் டேங்க் தனியாக எடுத்தா அதில் வராது, அதில் தனியாக எடுத்தா இதில் காட்டிக்காது, ஏன்னா ரெண்டு வேற வேற ஆகிடும். ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்க, இந்த இடத்துல போயிட்டு நல்லா கவனிச்சிங்க, இந்த இடத்துல வாட்டர் லெவல் வந்து இனிஷியலாக செல்ஃபில் போடல, கவனிங்க, செல்ஃபில் போடல, வாட்டர் லெவல் ஈக்குவல் டு 100 கொடுத்துறேன். இப்படி கொடுத்தா என்ன அர்த்தம், இது ஸ்டாட்டிக் வேரியபிள். இது ஸ்டாட்டிக் வேரியபிள் என்ன அர்த்தம், இட் கேன் பி ஷேர்ட் பை ஆல் தி ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேவா? ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிளை மட்டும்தான் ஷேர்டு பை ஆல் தி ஆப்ஜெக்ட்ஸ். இங்கே போயிடுங்க, ஷேர்டு பை ஆல் தி ஆப்ஜெக்ட்ஸ். எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் அந்த டேங்கை லெவலில் ஷேர் பண்ண போகுது. இதில் போய் நான் என்ன பண்ணுறேன், ஃபில் வாட்டர்னு கொடுக்குறேன். ஃபில் வாட்டர் கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, செல்ஃப் கொடுத்துட்டு அமௌண்ட் கொடுத்துறேன். இப்போ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் லெவலில் கூட்டணும். வாட்டர் லெவல் கூட்டினா யாரோட லெவலில் கூட்டணும், ஸ்டாட்டிக் வேரியபிள் கூட்டணும். அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, வாட்டர் டேங்க் டாட் வாட்டர் லெவல், ஓகே, ப்ளஸ் ஈக்குவல் டு அமௌண்ட். ஓகே, வாட்டர் லெவல் வந்து இங்கே கூட்டியாச்சு, நல்லா பார்த்துக்கிடுங்க, வாட்டர் லெவல் கூட்டியாச்சு. இப்போ இதில் என்ன பண்ண போறேன்னா, இது அப்படியே இருக்கட்டும். ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, திருப்பி கவனிங்க, பின் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா, இது அவ்வளோதான், இந்த கிளாஸ் அவ்வளோதான் வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன், அந்த கிளாஸ் வந்து டேப் வந்து யாரை எக்ஸ்டெண்ட் பண்ணி வரப்போகுது அப்படின்னா, டேப் வந்து யாரை டிபெண்ட் பண்ணியிருக்கு, டேங்கை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ டேங்க்லேருந்து தான் டேப்பை கொண்டு வர போகிறேன். அப்போ இங்கே டேப்லேருந்து நான் யாரை ஆக்சஸ் பண்ணோம், டேங்க் ஆக்சஸ் பண்ணோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள், டேப்பில் போயிட்டு என்ன பண்ண போகிறேன்னா, யாரை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, எப்படின்னா அதை இன்ஹெரிட் பண்ணுறேன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு கிளாஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னொரு கிளாஸ் வருதுன்னு அர்த்தம். அப்போ என்ன ஆகும், அந்த பேஸ் கிளாஸ் அந்த யாரை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோமோ அந்த கிளாஸோட ஃபீச்சர்லாம் யாருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு எல்லாரும் வந்துடும்.
அது எப்படி கொடுக்குறீங்க அப்படின்னா பிராக்கெட் போட்டு அந்த டேங்க் போடணும். இந்த மாதிரி கொடுத்துனா என்ன ஆகிடும்னா வாட்டர் டேங்கோட ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ஃபீச்சர்ஸ் எல்லாமே டேப் வந்துடும். வாட்டர் டேங்கோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே டேப்புக்கு வந்துடும். டேப் வந்த பிறகு இங்கே என்ன பண்ண போறேன்னா கெட் வாட்டர் கொடுப்பேன். கெட் வாட்டர் கொடுத்தாலும் எனக்கு எவ்வளோ வாட்டர் வேணுன்றது அமௌண்ட்டை கொடுப்பேன். கொடுத்தா என்ன ஆகணும், இந்த இடத்துல வாட்டர் லெவல் குறையணும். வாட்டர் லெவல் யாருக்கு குறையணும், டேப்புக்கு குறைய போகுது, டேங்குக்கு தான் குறைய போகுது. ஸோ அந்த டேப் ஆப்ஜெக்ட் எல்லா டேப்பும் யூஸ் பண்ண போகுதுன்றதுனால நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல வாட்டர் டேங்க் டாட், நல்லா பார்த்துங்க, வாட்டர் டேங்க் டாட் வாட்டர் லெவல் மைனஸ் ஈக்குவல் டு அமௌண்ட். ஓகே, இப்போ வாட்டர் லெவல் வாட்டர் டேங்க்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, டேப்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, நல்லா கவனிச்சுக்கிடுங்க. ஓகே, இப்போ கவனிச்சிங்கன்னா நல்லா தெரியும். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா T1 ஒரு டேப். ஓகே, T1 ஒரு டேப். இந்த T1 ஒரு டேப்பில் வாட்டர் முதல்ல எடுத்துடுறீங்க, ஒரு 10 யூனிட்ஸ் எடுத்துறீங்க வாட்டரை. ஓகே, சொல்கிறேன் திருப்பி சொல்கிறேன். ஓகே, ஸோ இது வரைக்கும் யாருக்கு புரியலன்றது சொல்லுங்க. வாட்டர் டேங்க்ல என்ன பண்ணியிருக்கேன், வாட்டர் லெவல் செட் பண்ணியிருக்கேன். வாட்டர் டேங்க்ல வாட்டர் லெவல் செட் பண்ணியிருக்கேன். இனிஷியலாக வாட்டர் லெவல் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு செட் பண்ணிட்டேன். இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, வாட்டரில் எப்போ வேணால் வாட்டர் டேங்கை நான் ஃபில் பண்ணுவேன். அதனால ஃபில் வாட்டர்னு ஒரு கிளாஸ் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி அந்த மெத்தடில் என்ன பண்ணியிருக்கோம், எவ்வளோ அமௌண்ட் வாட்டர் ஆட் பண்ணுறோமோ அவ்வளோ அளவுக்கு வாட்டர் லெவல் கூடும். அது கூட்டிட்டாச்சு, இது முடிஞ்சிச்சு. அடுத்தது டேப். ஒரு டேங்குக்கு மல்டிபிள் டேப் இருக்க போகுது. அப்போ ஒவ்வொரு டேப்லையும் நான் தனித்தனி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். அந்தந்த டேப்பில் எவ்வளோ அமௌண்ட் எடுத்தாலும் வாட்டர் லெவல் தான் குறையணும். அப்போ நல்லா பிடிச்சிங்க, ஒரு ஆப்ஜெக்டில் போய் நான் ஒரு லெவலை குறைச்சேன்னா அந்த செல்ஃப் ஆப்ஜெக்டாக இருந்தால் நான் செல்ஃபில் போய் பண்ணால் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை குறைச்சா என்ன ஆகிடும், இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் குறைச்சா அதுக்கு வேரி ஆகும், ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் வேரி ஆகும். இங்கே வேரி ஆகக்கூடாதுன்றதுனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், வாட்டர் டேங்க் டாட் வாட்டர் லெவல் மைனஸ் கொண்டு அமௌண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ வச்சுங்க, இப்போ பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ T1 டாட் வாட்டர் லெவல் கொடுத்தா என்ன ஆன்சர் வரும், சாட்டில் போடுங்க. இப்போ இதை ரன் பண்ணால் என்ன ஆன்சர் வரும், T1 டாட் வாட்டர் லெவல் கொடுத்தா என்ன ஆன்சர் வரும், 90 வரும். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுறேன், 90 வருதான்னு பார்த்துக்கலாம். ஹலோ சொல்லுங்க. ஸோ இதில் ரன் பண்ணால் 90 தான் வரும். ஓகே, இப்போ இதே கவனிங்க. இப்போ T2 ஈக்குவல் டு டேப் கிரியேட் பண்ணுறேன். T2ல கெட் வாட்டர் கொடுத்துட்டேன். இப்போ ஒரு 20 எடுத்துட்டேன். இப்போ பிரிண்ட் T2 டாட் வாட்டர் லெவல் கொடுக்குறேன். என்ன ஒரு ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். இது ரன் பண்ணால் என்ன வரும், 70 வருமா, 80 வரும், 70 வரும், 80, 70. சரி, இந்த 70 வரவங்களுக்குலாம் சொல்லிடுறேன் பாருங்க, 80 வரவங்களுக்குலாம் சொல்லிடுறேன். 18 போட்டவங்களுக்கு தான் புரியணும். நான் இப்பவே சொல்லிட்டேன், என்னன்னா இப்படி கொடுத்த வேரியபிள்
இங்கே கவனிங்க, இங்கே எதை மைனஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்க. இது வந்து ஸ்டாட்டிக் வேரியபிள் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கேன். நான் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் செல்ஃப்னு கொடுக்கல. யாரை கொடுத்துருக்கேன்? ஸ்டாட்டிக் வேரியபிள் கொடுத்துருக்கேன். செல்ஃப் கொடுத்தாதான் எவ்ரி ஆப்ஜெக்ட்டுக்கு வேரி ஆகும். நான் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் கொடுக்காம ஸ்டாட்டிக் வேரியபிள் கொடுத்ததுனால நான் இந்த வாட்டர் லெவல் T1க்கு மாற்றின உடனே T2க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது அப்போவே டேங்க் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கும்? 90 தான் இருக்கும். அதுக்கப்புறம் வாட்டர் எடுத்ததுனால 20 வந்துடும். இப்போ போயிட்டு இப்போ கவனிங்க, இப்போ இது சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வாட்டர் டேங்குக்கு ஃபில் பண்ண போகிறேன். வாட்டர் டேங்குக்கு ஃபில் பண்ண போகிறேன். ஓகேங்களா? வாட்டர் டேங்கில் என்ன பண்ணுறேன்னு பாருங்க. ஓகே, வாட்டர் டேங்கில் போயிட்டு வாட்டர் டேங்க் டாட் ஃபில் வாட்டர்னு கொடுக்குறேன். ஃபில் வாட்டர் ஆஃப் 100ன்னு கொடுத்துட்டேன். ஓகே, இது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதான்? என்ன எரர் வருது பாருங்க. மிஸ்ஸிங் ஒன் ரெக்கார்ட் பொசிஷன் ஆப்ரேட்டர். ஏன்னா இங்கே வந்து செல்ஃபை பாஸ் பண்ணணும். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு பண்ணாதான் ஒர்க் ஆகும். ஆனால் இப்படி பண்ணலாம் நீங்கள். T1 டாட் ஃபில் வாட்டர் கொடுத்தாலும் வரும். T1 டாட் ஃபில் வாட்டர் கொடுத்தாலும் வரும். T1 டாட் ஃபில் வாட்டர் கொடுத்து 50 கொடுத்துறேன். ஓகே, நல்லா கவனிச்சிங்க. T1 டாட் ஃபில் வாட்டர் T கொடுத்துட்டேன். இப்போ சொல்லுங்க, T1ஓட வாட்டர் லெவலும் T2ஓட வாட்டர் லெவலும் சொல்லுங்க. இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லுங்க? ரெண்டுத்துக்கும் வேரி ஆகுமா ஒன்னா இருக்குமா? ரெண்டு வேலையும் சொல்லுங்க. இந்த இடத்துல ரெண்டு ஆன்சர் கொடுத்துருக்கேன். T2 டாட் வாட்டர் லெவல், T1 டாட் வாட்டர் லெவல். ரெண்டு சேமா இருக்குமா வேரி ஆகுமா? சேமா இருக்குன்னு ஒருத்தவங்க போட்டிருக்காங்க. என்ன வேல்யூ இருக்கும்? 120. ஓகே, கவனிங்க. சரிதா? அதுதான் சொல்றேன், செல்ஃப் இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கும் ஸ்டாட்டிக் வேரியபிளுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். புரியுதா? ஸோ இப்படிதான் நம்ம வந்து இதை முடியும். ஸோ இங்க என்ன வேற வேற வராது, ரெண்டுமே ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ். ஓகே, ரெண்டுமே நம்ம இன்ஸ்டன்ஸ் வேரியபிள போடல, அதனால தான் இப்படி வருது. ஸோ ஒரு வாட்டர் டேங்க்லேருந்து டேப்பை குறைச்சா வாட்டர் டேங்க்ல லெவல் குறையணும். ஒரே வாட்டர் டேங்க்கு மல்டிபிள் டேப்ஸ் இருந்தால் யார் பண்ணாலும் குறையணுன்றதுக்காக தான் இந்த வேரியபிள். ஸோ ஸ்டாட்டிக் வேரியபிளாக போட்டிருக்கேன். சில கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேம் விளையாடும் போது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா லைஃப்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அந்த லைஃப் வந்து குறைஞ்சிட்டே வரும். யாரானாலும் லைஃப் ஒன்று தான். ஓகேங்களா? அவங்களுக்கு இல்லை அந்த மாதிரி எதனா வச்சுக்கலாம். இப்போ அதே தான் சிம்பிள் திங். இது எப்படி சொல்கிற வரேன்னா, ஒரு ரேஸு, ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறீங்க. அந்த டீமில் வந்துட்டு அந்த ரேஸுக்கு நீங்கள் பெட்ரோல் ஃபில் பண்ணுறீங்க. ஓகே, ஃபியூல் ஃபில் பண்ணுறீங்க. உங்களுக்குன்னு ஒரு டேங்க் கெப்பாசிட்டி இருக்குது. யார் ஃபில் பண்ணாலும் அந்த டேங்க்ல தான் ஃபில் பண்ணணும். அப்போ எந்த ஆப்ஜெக்ட் எடுத்தாலும் என்ன ஆகணும்? ஒரே வேலையை ஆக்சஸ் பண்ணணும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஒரு கிளாஸ் மெம்பரை we are going to share with multiple objects. எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் ஷேர் பண்ணணும். புரியுதா? இது யாருக்காச்சும் இது புரியலையா? திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? ஸ்டாட்டிக் மெம்பர் இது இன்ஹெரிட்டன்ஸும் கூட. பட் இன்ஹெரிட்டன்ஸை நான் திருப்பி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இதில் அந்த டேப்பை வந்து வாட்டர் டேங்க் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த மாதிரி போட்டேன். சரியா? கிளியர்லி அது எல்லாருக்கும்? ஓகே, அடுத்து பார்க்கலாமா? ஓகே, ஓகே, அடுத்து போகலாம். ஸோ அடுத்தது இன்ஹெரிட்டன்ஸ் போகலாம். இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன, எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது கிளியராக பார்த்துக்கலாம். ஓகே, சரி. இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன சொன்னேன் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ஒரு ஃபியூச்சர் வச்சுருக்கோம். அந்த ஃபியூச்சர் இல்லாமல் ஓகே அடிஷ்னல் ஃபியூச்சர் வேணும். அடிஷ்னல் ஃபியூச்சரில் அந்த பழைய கிளாஸ் டிஸ்டர்ப் ஆகாமல் புதுசாக ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி இந்த புது ஃபியூச்சரும் வேணும். அப்போ புதுசாக கிளாஸ் கிரியேட் பண்ணால் அந்த பழைய ஃபியூச்சரை ரீரைட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த பழைய ஃபியூச்சர் ரீரைட் பண்ணாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதுதான் வந்து இன்ஹெரிட்டன்ஸே பண்ண போகிறோம். சரியா? ஓகே, அதுக்கேற்ற மாதிரி எக்ஸாம்பிள் பண்ணுவோம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம டெலிவிஷனில் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ணலாம். ஓகே, டெலிவிஷனில் கூட பண்ணலாம். இப்போ ஸ்மார்ட் டெலிவிஷன் இருக்குது, அதில் நிறைய ஃபீச்சர் இருக்குது. ஆர்டினரி டெலிவிஷனில் சேனல்ஸ் மூவ் பண்ணி பார்த்துறீங்க, வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி பார்த்துறீங்க, அந்த மாதிரிலாம் பார்க்குறீங்க. இதே ஸ்மார்ட் டெலிவிஷன் வந்து என்ன பண்ணுறீங்க, மல்டிபிள் மோட்ஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் மீடியம்ஸை வந்து கனெக்ட் பண்ண முடியும். அது வந்து டிவியாகவும் யூஸ் பண்ணுறோம், இல்லை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், டேட்டா கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மாதிரி யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர்லாம் எக்ஸ்ட்ரா வருது இல்லையா? அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஃபீச்சருக்கு ஒரு ஃபங்க்ஷன், இந்த ஃபீச்சருக்கு ஒரு ஃபங்க்ஷன், ரெண்டு ஃபங்க்ஷனுமே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே,
ஸோ இப்போ பாருங்க அதே கிளாஸ் தான், ஏற்கனவே கிரியேட் பண்ண கிளாஸை எடுத்துக்கிறேன், அதுலேயே நம்ம எடுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ரீரைட் பண்ணாமல் எடுத்து யூஸ் பண்ணுறது தான் கான்செப்ட். நம்ம அங்கே ஏற்கனவே இருக்கிற கிளாஸை கூட இங்கே என்ன பண்ணலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அந்த கிளாஸ் இம்போர்ட் பண்ணிட்டு கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அதில் என்ன பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். இது நேற்று போட்டது A1னா A2 இல்லையா? ஆனால் A2லேயே நான் என்ன பண்ணிட்டேன், A2 கிடையாதா, நேற்று போட்டது A3யா, A3யா, A3 இல்லை, AA1னா, AA1 கிடையாது, A3 A4, A3ல ஸ்டூடெண்ட் தான் இருக்கு, A4ல இது எடுத்துக்கணும். இப்போ இதில் நான் இங்கே ஆக்சஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை ஆக்சஸ் பண்ணதுனால என்ன ஆகும்னா, நான் இந்த கிளாஸ் அங்கே இம்போர்ட் பண்ணால் என்ன ஆகும்னு பாருங்களேன், கவனிங்க. இது A4.py தானே, இந்த கிளாஸை வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறேன். அப்போ நான் என்ன பண்ணேன், இம்போர்ட் A4 கொடுத்துட்டேன். நல்லா கவனிங்க, இம்போர்ட் A4 கொடுத்துருக்கேன். இந்த கிளாஸ் ரன் பண்ண உடனே அது கால் ஆயிடுச்சா, இம்போர்ட் பண்ணாலே என்ன ஆகும்னா A4 வந்து ரன் ஆயிடும். ரன் ஆச்சுன்னா என்ன ஆகும், இந்த லைன்லாம் ஒர்க் ஆகும். இந்த லைன்லாம் எனக்கு ஒர்க் ஆகக்கூடாது. இந்த கிளாஸுக்கு இண்டிபெண்டாக ரன் பண்ணா, இதை ரன் பண்ணால் ஒர்க் ஆகலாம். ஓகே, இதை ரன் பண்ணால் ஒர்க் ஆகலாம். ஆனால் அங்கேருந்து ரன் பண்ணனா, அதாவது அங்கேருந்து நான் இம்போர்ட் பண்ணனா ஒர்க் ஆகக்கூடாது. அப்படி பண்ணணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கும் ஒரு மேஜிக் ஃபங்க்ஷன் இருக்கு, வேரியபிள் இருக்கு. பாருங்க, இங்கே நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா, அண்டர்ஸ்கோர் மெயின் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகே, அண்டர்ஸ்கோர் மெயின் எல்லா கிளாஸுக்கும் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்கோர் மெயின் இருக்கும். இங்கே காரணம் பாருங்க, DAR போடுங்க. இதில் அண்டர்ஸ்கோர் மெயின் ஒன்று இருக்கும். நம்ம கிரியேட் பண்ண கிளாஸ் போட்டு பார்க்கலாம். இது ரன் பண்ணுவோம். அண்டர்ஸ்கோர் மெயின்ல அண்டர்ஸ்கோர் நேம் அப்போ போட்டு ரன் பண்ணா வருது பாருங்க, மெயின் வருதா, நல்லா பார்த்துக்கோங்க. எங்கேருந்து ரன் பண்ண, A4 ரன் பண்றேன், A4லேருந்து ரன் பண்றேன். ஆன்சர் என்ன வந்துச்சு, மெயின் வந்துச்சா. ஓகே, இதே வந்து B4லேருந்து அதை ரன் பண்றேன். நல்லா கவனிங்க, B4லேருந்து இம்போர்ட் A4 கொடுத்தாலே என்ன சொன்னேன், இம்போர்ட் A4 கொடுத்தாலே யார் கால் ஆயிடுவா, அங்க இருக்க லைன் காலாச்சு இல்லையா. இப்போ ரன் பண்ண என்ன வருது பாருங்க, A4ன்னு வருதா. அப்ப நல்லா கவனிங்க, வேற ஒரு ஃபைல்ல இருந்து இந்த ஃபைலை ஆக்சஸ் பண்ணும்போது அந்த ஃபைல் நேம் வருது, அதே அந்த ஃபைலை ரன் பண்ணும்போது மெயின் வருது. அப்ப நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல போயிட்டு இங்க ஒரு லைன் எழுதலாம். என்ன எழுதலாம், இஃப் அண்டர்ஸ்கோர் நேம் அண்டர்ஸ்கோர் ஈக்குவல் டு என்னவா இருந்தா, அண்டர்ஸ்கோர் மெயினா இருந்தா, அங்க அப்படிதான் வந்துச்சு. அப்படி இருந்தா மட்டும் இந்த வேலையெல்லாம் செய்யலாம். சரியா, அப்ப கவனிங்க, இப்ப இந்த ஃபைலை இண்டிபெண்டன்ட் ரன் பண்ணா ஒர்க் ஆகும். ஒர்க் ஆச்சா. ஆனா இதே B4லேருந்து ரன் பண்ணி பாருங்க, இப்போ ஒர்க் ஆகாது. A4 வந்துருக்கு, அது பிரிண்ட் ஆனது, அது இதுதான் வந்திருக்கு, இது ஒர்க் ஆகல. இது வேணா எடுத்துறேன், கமெண்ட் பண்ணிடுறேன். திருப்பி சொல்றேன், A4 ரன் பண்ணீங்கன்னா இந்த லைன்ஸ்லாம் ஒர்க் ஆகும். ஆனா இம்போர்ட் பண்ணீங்கன்னா ரன் பண்ணி பாருங்க, இப்போ ஒர்க் ஆகல. ஆனா முன்னாடி ஒர்க் ஆனிச்சு. எப்போ ஒர்க் ஆனிச்சு, நான் இந்த லைன் எடுத்துட்ட பிறகு ஒர்க் ஆயிருக்கு. ஓகே, அதாவது A4 இம்போர்ட் பண்ணி காட்டுறேன், ஃபோன் பண்றேன். A4 இண்டிபெண்டா ரன் பண்ணா இந்த லைன் கொடுக்காத போது இந்த லைன்ஸ்லாம் எக்ஸிக்யூட் ஆச்சு. இப்போ நான் இந்த கண்டிஷன் எழுதினோடனே எக்ஸிக்யூட் ஆகலை. ஏன்னா நம்ம இந்த ஃபைலை எங்கேருந்து ரன் பண்றது தெரிஞ்சுக்கலாம். ஓகே, வெளியிலேருந்து ரன் பண்றோமா, இதேலேருந்து இங்கேருந்தே ரன் பண்றோமான்றதை வச்சு ஓகே. இப்போ என்ன பண்றேன்னா, இந்த இடத்துல போயிட்டு இப்படி இம்போர்ட் A4 கொடுத்தா என்ன ஆகும்னா, A4.television கொடுக்கணும் இல்லையா, A4.television அப்படிதானே கொடுக்கணும். ஓகே, ரிப்பீட் பண்றேன். அதாவது A4ன்ற கிளாஸை இந்த ஃபைலை ரன் பண்ணீங்கன்னா அந்த ஃபைலில் இருக்க இந்த பிளாக் ரன் இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகாது, இந்த பிளாக்ஸ் தான் எக்ஸிக்யூட் ஆகும் இல்லையா. இந்த லைன் எடுத்துட்டா
இந்த பிளாக்லாம் உள்ள தள்ளிட்டேன் இன்டென்ட் பண்ணிட்டேன்னா ஒர்க் ஆகும். கரெக்டா? ஒர்க் ஆகும். பட் வேற ஒரு ஃபைலை இம்போர்ட் பண்ணும்போதும் இம்போர்ட் பண்ணோடனே இந்த ஃபைலை கால் பண்ணும்போது எல்லாம் ஒர்க் ஆயிடும். அது ஒர்க் ஆகாம தவிர்க்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா இந்த அண்டர்ஸ்கோர் நேமை ரெஃபர் பண்றோம். ஒரு ஃபைலை ரன் பண்ணும்போது அண்டர்ஸ்கோர் இப்போ இந்த ஃபைலை ரன் பண்றீங்கன்னா இந்த ஃபைலோட அண்டர்ஸ்கோர் நேம்ல என்ன இருக்குன்னா மெயின் இருக்கும். இதே வந்துட்டு வேற ஒரு ஃபைல் இந்த ஃபைலை கால் பண்ணும்போது இந்த ஃபைல் ரன் ஆகிச்சுன்னா அப்ப நேம் வந்து என்னவா இருக்கும்னா அந்த ஃபைல் நேம் தான் இருக்குமே தவிர மெயின் இருக்காது. அப்ப அதை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். நம்ம இம்போர்ட் பண்றோமா இல்ல இந்த ஃபைலை இண்டிபெண்டா கால் பண்றோமான்ட்டு. இந்த ஃபைலை இண்டிபெண்டா கால் பண்ணா இதெல்லாம் ஒர்க் ஆகணும், இம்போர்ட் பண்ணா இதெல்லாம் ஒர்க் ஆகக்கூடாது. அதுதான் இங்க ரெஸ்ட்ரிக்ஷன். புரிஞ்சா? திருப்பி சொல்லணுமா? புரிஞ்சுச்சா? யாருக்காச்சும் திருப்பி சொல்லணுமா? ஓகே சரி, இப்போ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியாச்சு. ஓகே இப்போ ரிப்பீட் பண்ணுமா? சரி, அதாவது சொல்றேன் பாருங்க. ஒரு இந்த லைன் எடுத்துடுறேன். எந்த லைன் எடுத்துடுறேன்? இந்த லைனை எடுத்துட்டேன். இப்போ இந்த ஃபைலில் இதெல்லாம் வந்து கிளாஸ்க்குள்ளே இருக்குது. இப்படி கொடுத்தோன்னா கிளாஸ்க்கு வெளியே வந்துடும் இல்லையா? இப்படி கொடுத்தா கிளாஸ்க்கு வெளியே வந்துடும். இந்த இன்டென்ட் எடுத்துட்டேன்னா கிளாஸ்க்கு வெளியே வந்துடும் இல்லையா? இப்போ இந்த ஃபைலை ரன் பண்ண என்ன ஆகும்? 26 ஆன்சர் வந்துடுச்சு. ஓகேவா? இதே மாதிரி வேற ஒரு ஃபைல் இம்போர்ட் A4 கொடுத்தாலே அந்த ஃபைல் கால் ஆயிடும். அந்த ஃபைலை அப்பவும் ரன் ஆயிடும். எந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் ரன் ஆயிடுது? இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் ரன் ஆகுது. எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் ரன் ஆகக்கூடாது. எங்கேருந்து ரன் பண்ணா? வேற ஒரு ஃபைல்லேருந்து இம்போர்ட் பண்ணால் ரன் ஆகக்கூடாது. இந்த ஃபைலை இண்டிபெண்ட் கால் பண்ணால் கூட ரன் ஆகும். அதுக்கு தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஃபைலை ரன் பண்ணும்போது அண்டர்ஸ்கோர் நேமில் அந்த ஃபைல் வந்து நல்லா கவனிச்சிங்க. அந்த இண்டிபெண்டாக ரன் பண்ணீங்கன்னா நல்லா கவனிச்சிங்க. இண்டிபெண்டாக ரன் பண்ணால் அந்த நேமில் என்ன இருக்குன்னா மெயின் இருக்கும். ஒருவேளை வேற ஒரு ஃபைல்லேருந்து இம்போர்ட் பண்ணீங்கனாலும் அந்த ஃபைல் ரன் ஆகும்போது அதில் என்ன இருக்கும்? எந்த ஃபைலை கால் பண்ணீங்கன்னா அந்த நேம் தான் இருக்கும். அதுதான் இங்கே லாஜிக். இப்போ பிரிண்ட் அண்டர்ஸ்கோர் நேம் அண்டர்ஸ்கோர்னு கொடுக்குறேன். இப்போ என்ன வருதுன்னு பாருங்க. இப்போ வரதை பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணால் என்ன கிடைக்குது? அண்டர்ஸ்கோர் மெயின் ரன் ஆகுது. கரெக்டா? இது ஒர்க் ஆகுது. ஒருவேளை நீங்கள் B4லேருந்து ரன் பண்ணீங்கன்னா B4லேருந்து ரன் பண்ணும்போது என்ன வருது பாருங்க? A4ன்னு வருது, மெயின் வரல. ஏன்னா நீங்கள் வெளிலேருந்து கால் பண்ணியிருக்கீங்க. கரெக்டா? அந்த ஃபைல் நேம் தான் வருதே தவிர மெயின் ஃபங்க்ஷன் வரல. புரியுதா? ஸோ இப்போ இதை வச்சு தான் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த இடத்துல இஃப் அண்டர்ஸ்கோர் நேம் வந்து எனக்கு மெயினாக இருந்தால் மட்டும்தான் கால் பண்ணணும் அப்படின்னு எழுதிட்டீங்கன்னா இந்த ஃபைலை ரன் பண்ணும்போது மட்டும்தான் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் ரன் ஆகும். மற்ற நேரத்தில் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை ரன் ஆகாது. இப்போ ரன் பண்ணி பாருங்க, ரன் ஆகும். அந்த 34 வந்திருக்கும். ஆனால் இதே B4லேருந்து ரன் பண்ணீங்கன்னா இப்போ 36 வராது. ஆனால் இதை ரன் பண்ணால் 36 வரும். ஓகே, இப்போ இங்கேருந்து பண்ணால் 38 வரணும். வருதா பாருங்க? 38 வராது. ஏன்னா அதை ரன் பண்ண அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் ரன் ஆகாது. ஏன்னா இதோட வேல்யூ வேரி ஆகும். ஓகே சரியா? ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம் பாருங்க. இந்த டெலிவிஷன் கிளாஸ் தான் ஆக்சஸ் பண்ண போறேன். எங்க? B4ல. அதை வச்சு நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண போறேன். கிளாஸ் ஸ்மார்ட் கிளாஸ், ஸ்மார்ட் டெலிவிஷன் போட்டுறேன். இதுல யாரை எக்ஸ்டெண்ட் பண்ண போறேன்? டெலிவிஷனை. அப்ப A4.television கொடுக்கணும். A4.television இது கொடுத்தா டெலிவிஷனோட எல்லா ஃபீச்சர்ஸும் ஸ்மார்ட் டெலிவிஷன் வந்துடும். டெலிவிஷனோட எல்லா ஃபீச்சர்ஸுமே ஸ்மார்ட் டெலிவிஷனுக்கு வந்துடும் இல்லையா? டெலிவிஷனோட எல்லா ஃபீச்சர்ஸும் ஸ்மார்ட் டெலிவிஷனுக்கு வந்துடும். ஓகே, இப்போ நான் இதில் எதுவுமே எழுதாமட்டு கூட விட்டுடலாம். பாசம் கொடுத்தா டமி ஸ்டேட்மெண்ட், எதுவுமே எழுதாம கூட விட்டேன். இப்போ கவனிங்க. இப்போ போயிட்டு S1 = ஸ்மார்ட் டெலிவிஷன் கிரியேட் பண்ணுறேன். கொடுத்துட்டு பிரிண்ட் கொடுத்து S1.சேனல் நம்பர் கொடுக்குறேன். வருமானா வரும். ரன் பண்ணி பாருங்க, 1ன்னு வரும். 36 வருதா? எதை ரன் பண்ண? சேனல் நம்பர் 36 தான் இருக்கு போகுது. இப்போ ஓகே, இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறோம்ல, ஸ்டாட்டிக் வேரியபிள் போட்டேன், அதை சேவ் பண்ணிட்டேன் ஃபைலில், அதனால 36 வருது. ஓகே, இப்போ திருப்பி ரன் பண்ணி பாருங்க, 36 தான் வரும். ஓகே, ஒருவேளை நீங்கள் S1.increase சேனல் கொடுத்துட்டீங்க. இப்போ போயிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சேனல் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இப்போ பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகும்? இப்போ ரன் பண்ணால் 37 வந்திருக்கா? இப்போ இந்த வேரியபிள்ஸ்லாம் இங்கே டிக்ளேரே பண்ணல. எங்கே டிக்ளேர் பண்ணல? இந்த இடத்துல டிக்ளேரே பண்ணல. சேனல் நம்பரோ இன்க்ரீஸ் சேனலோ பண்ணல. ஸ்டில் வி ஆர் ஏபிள் டு ஆக்சஸ் தி மெம்பர்ஸ். அது ஏன்னா டெலிவிஷனோட மெம்பர்ஸ் எல்லாமே ஸ்மார்ட் டெலிவிஷனுக்கு வந்துருச்சு. இதோட மெம்பர்ஸ் எல்லாம் இதுக்கு வந்துருச்சு. புரியுதா? அதனால தான் வருது. இந்த A4 இங்கே போடாமல் கூட தவிர்க்கலாம். தவிர்த்தா இப்படி கொடுத்தா ஒர்க் ஆகுமானா எரர் வரும். எரர் வருதா? டெலிவிஷன் இஸ் நாட் டிஃபைன் வருதா?
அதுக்கு என்ன வழினா இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்ன ஆப்ஷன்னா ஃப்ரம் A4 இம்போர்ட் டெலிவிஷன் கொடுத்துருங்க. இப்போ என்ன ஆகும்னா நீங்கள் டெலிவிஷனே இம்போர்ட் பண்ணதுனால டேரெக்டாக டெலிவிஷன் கொடுத்தா எடுத்துக்கணும். இப்போ பாருங்க எரர் வராது. புரியுதா? லாஜிக் புரியுதா? ஃப்ரம் A4 இம்போர்ட் டெலிவிஷன். நீங்கள் இம்போர்ட் A4 கொடுத்தீங்கன்னா A4 டாட் டெலிவிஷன் கொடுக்கணும். ஃப்ரம் A4 இம்போர்ட் டெலிவிஷன் கொடுத்துட்டா அந்த இதுவும் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. கிளியரா? இப்போ இந்த ஸ்மார்ட் டெலிவிஷன் என்ன ஃபீச்சர் ஆட் பண்ண போறீங்க அப்படின்னா, ஸ்மார்ட் டெலிவிஷனுக்கு என்ன பண்ணணும்னா மோடை மாற்றி ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் டிவி மோடில் இருக்கீங்களா, என்ன மோடில் இருக்கீங்கன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இதில் வந்து என்ன பண்ணுறேன்னா சேஞ்ச் பண்ண போகிற மோடை அங்கே சேஞ்ச் பண்ண முடியாது. மோடை இங்கே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா என்ன மோடுக்கு போயிடலாம், ப்ரௌசர் மோடுக்கும் போயிடலாம், டெலிவிஷன் மோடுக்கும் டிவி மோடுக்கும் வந்துடலாம். ஓகேவா? மாற்றி மாற்றி ஜம்ப் பண்ணிக்க முடியும். ஓகேவா? எதில் வேணால் போகிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஓகே, அந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். மீடியம் மாற்றிக்கலாம். இப்போ இங்கே டெஃப் சேஞ்ச் மீடியம் அப்படின்னு கொடுக்குறது அது டிவி கிடையாது, இதில் தான் கிடைக்குது. இப்போ சேஞ்ச் மீடியம் கொடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம சேஞ்ச் மீடியம் கொடுத்து டெலிவிஷன் சேனல் மாறணும். மீடியம் வந்து டிவியா இல்லைன்னா மாறக்கூடாது இல்லையா? அதுதான் இங்கே சேஞ்ச் மீடியம்னு ஒன்று கொடுக்குறேன். கொடுத்து என்ன பண்ணுறேன்னா இங்கே மீடியம் கொடுக்குறேன், எம்டின்னு கொடுத்துருக்கேன். இங்கே என்ன பண்ண போகிறேன்னா செல்ஃப் டாட் மீடியம் ஈக்குவல் டு எம்டின்னு கொடுத்துறேன். இதில் வந்து என்ன வேணால் மாற்றிக்கலாம். ஓகேவா? எம்டின்னு கொடுத்துட்டேன். இப்போ டெலிவிஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பாருங்க. இங்கே என்ன பண்ணுவோம்னா இங்கே மீடியம்னு ஒன்று வச்சுருக்கோம். பை டிஃபால்ட் அதில் டிவி தான் இருக்கும். செல்ஃப் டாட் மீடியம் ஈக்குவல் டு டிவின்னு வச்சுக்கோங்க. இந்த இன்க்ரீஸ் சேனல் டிக்ரீஸ் சேனல் எப்போ ஒர்க் ஆகணும்? டிவியாக இருந்தால் தான் ஒர்க் ஆகணும். நீங்கள் ப்ரௌசர் மோடில் இருந்துட்டு சேனல் இன்க்ரீஸ் பண்ணால் ஒர்க் ஆகணும்னா ஒர்க் ஆகக்கூடாது. அதுதான் இங்கே எழுதுறேன். இஃப் செல்ஃப் டாட் மீடியம் ஈக்குவல் டு டிவியாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், சேனல் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி டிக்ரீஸ் சேனல் என்ன பண்ணுறேன், இஃப் செல்ஃப் டாட் மீடியம் ஈக்குவல் டு டிவியாக இருந்துச்சுன்னா மட்டும் இப்போ சேனல் மைனஸ் வந்துருக்கு. இங்கே பாருங்கள் மாற்றிருக்கேன், இந்த இடத்துல மாற்றிருக்கேன். இங்கே டிவி மோடாக இருந்தால் மட்டும்தான் சேனலை கூட்டுவேன், டிவி மோடாக இருந்தால் மட்டும்தான் சேனலை குறைக்க முடியும். மற்ற நேரத்தில் டிவி மோடில் இருந்தேன்னா உங்களால் சேனலை கூட்ட முடியாது, குறைக்க முடியாது. ஓகே, இப்போ கவனிங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல மோடை மாற்றிடுறேன். இந்த இடத்துல கவனிங்க, முன்னாடி என்ன வந்துச்சு 36 37 வந்துச்சு இல்லையா? ஓகே, இப்போ கவனிங்க. திருப்பி S1 டாட் மீடியம் மாற்றுறேன். என்ன மாற்றுறேன்? சேஞ்ச் மீடியம் மாற்றுறேன். சேஞ்ச் மீடியம் கொடுத்து என்ன பண்ணா ப்ரௌசர்னு போடுகிறேன். இப்போ போய் நான் என்ன பண்ணுறேன்னா சேனல் இன்க்ரீஸ் பண்ணுறேன். 2 வாட்டி இன்க்ரீஸ் பண்ணிடுறேன்னு வச்சுங்க. இப்போ பிரிண்ட் S1 டாட் சேனல் நம்ம கொடுக்குறேன். இங்கே 36 வந்துச்சு, இங்கே 37, இங்கே 38, இங்கே 39, அப்போ இங்கே 39 பிரிண்ட் ஆகும். ஆனால் என்ன பிரிண்ட் ஆக போகுது பாருங்க, 37லே இருக்கு. ஏன் அப்படின்னா மீடியமை நம்ம மாற்றினதுல என்னாச்சு, ஒர்க் ஆகுது. ஆனால் அதே வந்து டிவிக்கு சேஞ்ச் மீடியம் ஃபங்க்ஷன் இருக்காது. சேஞ்ச் மீடியம்ன்ற மெத்தட் யாருக்கு இருக்கும்? டெலிவிஷனுக்கு கிடையாது, ஸ்மார்ட் டெலிவிஷனுக்கு தான் இருக்கு. ஏன்னா இங்கே போய் பாருங்க T1 ஈக்குவல் டு டெலிவிஷன் கிரியேட் பண்ணிடுங்க. T1 டாட் இன்க்ரீஸ் சேனல் கொடுத்தீங்கன்னா T1 டாட் இன்க்ரீஸ் சேனல் கொடுத்துட்டேன். இப்போ T1 டாட் இப்போ பிரிண்ட் கொடுத்து T1 டாட் சேனல் நம்பர் போடுறேன். இப்போ பாருங்க சேனல் நம்பர் கூடும். ஓகேவா? சேனல் நம்பர் கூடி இருக்கு. ஓகே, 37 ஆயிருக்கு. இங்கே 36 இருந்து இங்கே 37 ஆயிருக்கு. இங்கே நான் சேவ் பண்ணல, அதனால 38 வரல. சேவ் பண்ணி தானே 38 இருந்திருக்கும். சரியா? ஓகே, இப்போ கவனிங்க. இப்போ சேனலை கூட்டியிருக்கேன். இன்னொரு முறை கூட கூட்டிக்கிறீங்க, 2 முறை கூட கூட்டிக்கிங்க. நாலு முறை கூட்டிட்டேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக நாங்கன்னா 40 வரணும், வந்துருச்சு. ஓகேவா? நல்லா கவனிங்க. இப்போ போயிட்டு T1 டாட் சேஞ்ச் மீடியம் பண்ண முடியுமானா முடியாது. டெலிவிஷனில் மீடியம்ன்ற அந்த ஃபியூச்சரே இல்லை. இங்கே போய் நான் என்ன ப்ரௌசர்னு கொடுத்தா கூட இல்லை டிவின்னு கொடுத்தா கூட ஒர்க் ஆகாது. சேஞ்ச் மீடியம் கொடுத்தா எரர் வரும். நேரம் வருது. டெலிவிஷனுக்கு என்ன ஆட்ரிபியூட் இல்லை, சேஞ்ச் மீடியம்ன்ற ஆட்ரிபியூட்டே இல்லை. சொல்கிறது புரியுதா? டிவிக்கு அந்த மீடியமே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக என்ன உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகாது. யாருக்கு இருக்குது? ஸ்மார்ட் டிவிக்கு தான் அந்த ஃபீச்சர் இருக்குது, டிவிக்கு இல்லை. ஆனால் ஸ்மார்ட் டிவியால் டிவியோட ஃபீச்சர் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ண முடியும். டிவியால் அதாவது இது எந்த கிளாஸ்லேருந்து எந்த கிளாஸ் வந்துருக்கு? டெலிவிஷனை வச்சு தான் ஸ்மார்ட் டிவி வந்திருக்கு. அப்போ இது பேஸ் கிளாஸ், இது டெரிவேட்டிவ் கிளாஸ். இது பேரண்ட்டு, இது சைல்டு. இது பேரண்ட், இது சைல்டு. பேரண்ட் ஒரு சைல்டுக்கு வந்து பேரண்டோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்துடும். ஆனால் பேரண்ட்டுக்கு வந்து சைல்டு ஃபீச்சர்ஸ் வரவே வராது. புரியுதா? இது யாருக்காச்சும் புரியலையா? இல்லை வேற ஒரு எக்ஸசைஸ் போட்டு காமிக்கலாமா? இது புரியல, எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னொரு ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் போட்டு காமிக்கிறேன். யாருக்காச்சும் இதை எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? திருப்பி
ஓகே சரி, வேற ஒரு எக்ஸசைஸ் போட்டு காமிக்கட்டுமா? ஓகே பார்க்கலாம். ஓகே இப்போ என்ன பண்ண போறோம்னா எக்ஸ்பிளைன் பண்றேன் இன்னொரு கிளாஸ் போட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி வேற ஒரு கிளாஸ் போடலாம், ஏதோ ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ற மாதிரி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே இப்போ என்ன பண்றேன்னா உங்களுக்கு சிம்பிளா புரியணுன்றதுக்காக ஒரு கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி காமிக்கிறேன். வச்சுப்போம். பேங்க் அப்படின்னு ஒரு கிளாஸ். இந்த பேங்க்ன்ற கிளாஸ்ல ஓகே, இந்த பேங்க்ன்ற கிளாஸ் தான் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு வர போறேன். சரியா? இந்த பேங்க்ல என்னென்ன ஃபீச்சர் இருக்கும் அப்படின்னா, பேங்க்ல என்ன ஃபீச்சர் இருக்கும் சொல்லுங்க? பேங்க் ஃபீச்சர் என்ன இருக்கும்? வித்ரா இருக்கும், டெபாசிட் பண்ணுவாங்க, பணம் போடுவாங்க, பணம் எடுப்பாங்க இல்லையா? சரி, பேங்க்குக்கு வந்து பேங்க்ல பணம் போட்டா உங்க அக்கௌண்ட்ல பணம் போட்டா பேங்க்ல போய் ஏறும், உங்க அக்கௌண்ட்லயும் ஏறும். கரெக்டா? அப்படிதான் லாஜிக்கு. ஓகே, பேங்க்ல போய் என்ன பண்ண போறேன்னா ஓகே சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா பேங்க்குக்கு ஒரு பேலன்ஸ் இருக்கும், உங்க அக்கௌண்ட்டுக்குன்னு ஒரு பேலன்ஸ் இருக்கும். ரெண்டுமே வித்தியாசம் கொடுக்குறேன். இப்போ பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்கேன், பேலன்ஸ்னு ஒன்று வச்சிருக்கேன், அது வேரியபிளாக வச்சிருக்கேன். இனிஷியலாக பேங்க்ல வந்து 1 லட்ச ரூபா வச்சிருக்காங்க, 10 லட்ச ரூபா வச்சிருக்காங்க. இது பேங்க்கோட இனிஷியலாக வச்சிருக்கிற அமௌண்ட். இல்லை இந்த பேங்க் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது இது வேல்யூ கொடுக்கணும்னாலும் கொடுக்கலாம். அப்படின்னா கொடுக்குறது என்ன பண்ணுன்னா அது டெஃப்ல போய் நீட்ல போட்டுக்கணும், __ யூனிட் _. ஓகே, நல்லா கவனிங்க, ஒரு லைனாக போடுறேன் பாருங்க. இப்போ இதில் போய் செல்ஃப் கொடுக்குறேன். இதில் போய் நான் செல்ஃப் கொடுத்தேன்னா என்ன ஆகுதுன்னா, நல்லா கவனிங்க, செல்ஃப் கொடுத்தேன்னா இந்த இடத்துல போய் பேலன்ஸ் வரக்கூடாது. நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது ஒரு வேல்யூ கொடுப்பீங்க, அதனால் என்ன பண்ணுறேன், இங்கே அமௌண்ட் கொடுத்துறேன். அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது பேலன்ஸ் வந்து மாறணும். அப்போ பேங்க் டாட் பேலன்ஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் கொடுக்குறேன். இப்படி கொடுத்தா என்ன அர்த்தம் அப்படின்னா, பேங்க்குக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும், நம்ம முன்னாடி நான் என்ன பண்ணேன்னா இப்படி தான் கொடுத்துருந்தேன். இப்படி கொடுத்தா என்ன அர்த்தம்னா, உங்களால் இப்படி கொடுத்தா என்ன அர்த்தம் அப்படின்னா, கவனிங்க, இப்படி கொடுத்துட்டேன். இப்படி கொடுத்தனா என்ன அர்த்தம்னா, உங்களால் B1 = பேங்க் அப்படின்னு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும். நான் எப்படி கிரியேட் பண்ண போறேன்னா B1 = பேங்க் ஆஃப், இப்படி கொடுத்தனா என்ன ஆகணும் அப்படின்னா அதுதான் பேங்கோட பேலன்ஸாக இருக்கும். ஆனால் நார்மலாக நம்ம பேங்க்குக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோமா, அக்கௌண்ட்டுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுமா அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? அது ஒன்று கூட பார்த்துக்கலாம். பேங்க்குக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண மாட்டோம், அக்கௌண்ட்டு தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் ஆகும். சரியா? ஓகே, இப்போ பாருங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்துனே ரொம்ப டீட்டெயிலாக போட்டோன்னா கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் சிம்பிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஆக்சுவலாக இதை இங்கே போடக்கூடாது, அது வேற மாதிரி போடணும். நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இப்படி போட்டுருக்கேன். சரி, பேங்க் இருக்கு, பேங்க்ல வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேலன்ஸ்னு நினச்சிருக்கேன். டிஃபால்ட்டாக பேங்க் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது பேங்கோட பேலன்ஸ் என்ன இருக்கும், 1 லட்ச ரூபா இருக்கும். ஒருவேளை இப்படி பாஸ் பண்ணாலும் ஒர்க் ஆகணும் அப்படின்னா, இப்படி கொடுத்தாலும் ஒர்க் ஆகணும், இப்படி கொடுத்தாலும் ஒர்க் ஆகணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே டிஃபால்ட் பேரண்ட் கொடுக்கலாம். ஆமாம், அமௌண்ட் = 1 லேக்னு போட்டுடுங்க. ஓகேவா? அப்போ என்ன ஆகும், நீங்கள் இங்கே வந்து அமௌண்ட் = 1 கொடுத்தீங்கன்னா, நீங்கள் அமௌண்ட் இப்படி கொடுத்துட்டீங்கன்னா, இப்போ நான் இந்த இடத்துல போயிட்டு இப்படி கொடுத்தேன்னா B1 பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 1 லேக் இருக்கும். சம்கேஸ் இதே வந்து B1 போய் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இதில் வந்துட்டு 25 இப்படி கொடுத்துட்டேன்னா, சர்டிஃபிகேட் ஓகேவா, இப்படி கொடுத்துட்டேன்னா என்ன ஆகும்னா, ஓகேங்களா, இப்போ டிஃபால்ட்டாக பேங்க் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும்போது 25 lakhs கிரியேட் ஆகிடும். இப்போ இங்கே பாருங்க, ரெண்டுத்தோட பேலன்ஸையும் பாருங்க, நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? இங்கே வந்துட்டு B1 டாட் பேலன்ஸ் எடுக்கிறேன். இது பேங்க்ல தான் கிரியேட் பண்ணிருக்கோம். அப்போ ரெண்டுமே ரெண்டு ஆப்ஜெக்டும் ஒன்று தான். B1க்கு ஒரு ஆப்ஜெக்டும் ஒன்று தான், B2 ஆப்ஜெக்டும் ஒன்று தான். ஏன்னா ரெண்டுமே யார் ரெஃபர் பண்ணுறோம், பேங்கோட பேலன்ஸ் தான் அப்டேட் பண்ணுறோம். கரெக்டா? ஓகே, பேங்கோட ஆப்ஜெக்ட் தான் நம்ம அஃபெக்ட் பண்ணுறோம். சரி, ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். இது இல்லாமல் இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறோம். என்னன்னா அக்கௌண்ட்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். இந்த அக்கௌண்ட் கிளாஸில் யாரை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னா பேங்க் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இந்த அக்கௌண்ட்ன்றது என்னன்னா அக்கௌண்ட் ஹோல்டர். பேங்க்னா பேங்கோட டீட்டெயிலு, அக்கௌண்ட்ன்றது அக்கௌண்ட் ஹோல்டரோடது. ஏன்னா ரெண்டு பேரும் வேற ஆப்ஜெக்ட், பேங்க்கும் அக்கௌண்ட் ஹோல்டரும் வேற ஆப்ஜெக்ட்ஸ். சரியா? இப்போ அக்கௌண்ட் ஹோல்டர் என்ன பண்ணுவார், அக்கௌண்ட் ஹோல்டர் தான் பணம் போடுவார், அக்கௌண்ட் ஹோல்டர் தான் பணம் எடுப்பார்.
எதில் போடுவார்? பேங்க்கில் போடுவார், பேங்க்கில் எடுப்பார். ஸோ எல்லா பேங்க்குக்குமே காமன் ஃபீச்சர்ஸ் இருக்கும். அக்கௌண்ட் ஹோல்டருக்கு அடிஷனல் ஃபீச்சர்ஸ் இருக்கும். இப்போ பேங்க்கு தான் இந்த ஃபீச்சர் இருக்கும். என்ன ஃபீச்சர் இருக்கும்? வித்ட்ரால் ஃபீச்சர் இருக்கும் போது வித்ட்ராவில் போய் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வித்ட்ரா பண்ணும்போது செல்ஃப் கொடுத்துட்டு அமௌண்ட் கொடுக்குறேன். அமௌண்ட் கொடுத்தா என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம பேங்க்லேருந்து வித்ட்ரா பண்ணுவோம். அப்போ என்ன பண்ணுவேன்? பேங்க் டாட் பேலன்ஸ் ஈக்குவல் டு, நல்லா கவனிங்க, பேங்க் டாட் பேலன்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் கொடுத்துறேன். நல்லா கவனிச்சிங்கன்னா, பணம் ஒரு அக்கௌண்ட் ஹோல்டர் பணம் எடுத்தாருன்னா அவரோட அக்கௌண்ட்லேருந்து குறையணும், பேங்க்லேருந்தும் குறையணும். அவர் பணம் போட்டாருன்னா அவரோட அக்கௌண்ட்லேயும் கூடணும், பேங்க்கோட அக்கௌண்ட்லேயும் கூடணும், இல்லையா? ரெண்டுமே நடக்கணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வித்ட்ரா மட்டும் எழுதினா போதாது, ஓகேவா? இங்கேயும் எழுதணும், அங்கேயும் எழுதணும். ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சிம்பிளாக இதை இப்போதைக்கு இதை எடுத்துடுறேன். இருங்க, முதல்ல பெரியசாக போட வேண்டாம், அக்கௌண்ட்னு வச்சுங்க, இது கூட எடுத்துடுறேன். ஓகே, இதில் ரெண்டே ஃபீச்சர் தான், டெஃப் __ யூனிட் __ போயிட்டு செல்ஃப் கொடுத்துருங்க. இதில் பேலன்ஸ் செல்ஃப் டாட் பேலன்ஸ் ஈக்குவல் டு 0 கொடுத்துருங்க. இதில் போய் டெபாசிட் போட்டுங்க, சிம்பிளாக போட்டேன். டெபாசிட் பண்ணும்போது அமௌண்ட் கொடுத்துருங்க, கொடுத்தா செல்ஃப் டாட் பேலன்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு அமௌண்ட். ரெண்டாவது வித்ட்ரா பண்ணும்போது செல்ஃப் டாட் பேலன்ஸ் மைனஸ் ஈக்குவல் டு அமௌண்ட். சரியா? இது மட்டும் வச்சுங்க, அதை விட்டேன். சரியா? ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னா, இதில் போயிட்டு A1 ஈக்குவல் டு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறேன், A2 ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறேன், 2 பேருக்கு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறேன், 2 அக்கௌண்ட் ஹோல்டர். A1ல டெபாசிட் பண்ணுறாங்க, ஓகேவா? A2லையும் டெபாசிட் நடக்குது. ஓகே, இப்போ A1 டாட் வித்ட்ரா பண்ணுறாரு ஒரு 10,000. ஓகே, இப்போ பிரிண்ட் கொடுத்து A1 டாட் பேலன்ஸ் கமா A2 டாட் பேலன்ஸ் அப்படி கொடுத்தனா என்ன ஆன்சர் வரும்? இப்படி கொடுத்தா என்ன ஆன்சர் வரும்? A1க்கு ஒரு ஆப்ஜெக்ட், A2 ஒரு ஆப்ஜெக்ட், ரெண்டுமே அக்கௌண்ட் ஆப்ஜெக்ட். A1ல டெபாசிட் பண்ணுறோம், A2லையும் டெபாசிட் பண்ணுறோம், A1ல வித்ட்ரா பண்ணுறோம். இப்போ A1ஓட பேலன்ஸும் A2ஓட பேலன்ஸும் என்ன வேல்யூ வரும்? சாட்டில் போடுங்க. 99,000 ஒன்று, 50,000 ஒன்று. ஓகே, 90,000. 1 lakhல 10,000 போச்சுன்னா 90,000, 50,000. ஓகே ஓகே, கரெக்ட், இதுதான் வரும். ஏன்னா ரெண்டு வேற வேற ஆப்ஜெக்ட், இன்ஸ்டன்ஸ் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன், இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அசைன் பண்ணனால இதுதான் வரும், இல்லையா? ஓகே, இது ஆல்ரெடி இருக்கிற ஃபீச்சர், எக்ஸிஸ்டிங் ஃபீச்சர். இதில் வேணா ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இஃப் செல்ஃப் டாட் பேலன்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு அமௌண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் பேலன்ஸை குறைக்க முடியும், இல்லைன்னா குறைக்க முடியாது. கரெக்டா இல்லையா? இருந்தால் மட்டும் தான் குறைக்க முடியும், இல்லைன்னா குறைக்க முடியாது. ஸோ டெபாசிட்டு, வித்ட்ரா அண்ட் ஓகே, ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 90,000 ஒன்று, ஒரு 50,000 ஒன்று, அப்படிதான் வரும். இப்போ ரன் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடுச்சு. இப்போ இதை இன்ஹெரிட் பண்ண போகிறேன். இன்ஹெரிட் பண்ண போகிறோம்னா இப்போ இந்த பேங்க்ல இந்த ரெடி ஃபீச்சர் தான் இருக்குது. இது தாண்டி வேறு எதனா பேங்க்ல வேறு எதனா ஃபீச்சர் கொடுத்தா மட்டும்தான் என்ன பண்ணுவோம், நம்ம இன்ஹெரிட் பண்ண வேண்டியிருக்கோம். இல்லைன்னா இது இன்ஹெரிட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. இதை இன்ஹெரிட் பண்ணணும்னா என்ன அர்த்தம்? இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே ஒரு கிளாஸ்ல ஒரு ஃபீச்சர் இருக்குது, அந்த கிளாஸோட ஃபீச்சர் மாதிரி இருக்கிற எல்லாத்தரும் எனக்கு வேணும், இன் அடிஷன் நியூ ஃபீச்சர்ஸ் வேணும் அப்படின்னா தான் நம்ம என்ன பண்ணுவோம், வேற ஒரு கிளாஸை கிரியேட் பண்ண போவோம். ஸோ அப்போ அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு கிளாஸ் ப்ரைவேட் பேங்க்னு ஒன்று கிரியேட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இந்த அக்கௌண்ட்டில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே போயிட்டு இதே தான் அந்த கிளாஸ் தான். இப்போ இதுலேயும் வித்ட்ரா வேணும், இதுலேயும் டெபாசிட்லாம் வேணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், அதர் ஃபீச்சர்ஸ் அப்படியே இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன், ப்ராக்கெட் போட்டு அக்கௌண்ட் கொடுத்துருங்க. அப்போ என்ன ஆகும், அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இதுக்கு வந்துடும். அப்போ டெபாசிட் வித்ட்ராவும் இங்கே எழுத வேண்டியதே கிடையாது, தானா அந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக என்ன ஃபீச்சர் வேணுன்றதையோ அதை மட்டும் எடுத்துக்கலாம். எனக்கு இந்த இடத்துல இந்த அக்கௌண்ட்டில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வராது, எனக்கு இங்கே வேறு எதனா ஃபீச்சர்னா இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், இல்லை ஏதாவது வேறு எதனா ஃபீச்சர் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். வேறு எதனா ஃபீச்சர் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, வித்ட்ராவும் டெபாசிட்ன்ற ஃபீச்சர் மட்டும் தான் இருக்குது. பேங்க்கில் வேறு என்ன ஃபீச்சர் இருக்குமோ அதை வேணால் இங்கே வச்சுக்கலாம்.
சப்போஸ் இதில் வந்துட்டு இப்போல்லாம் வந்துட்டு வேறு எதனா ஃபியூச்சர் வச்சுக்கலாம். அங்கே பணம் போடுறோம், பணம் எடுக்கிறோம். இந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ராவாக என்ன ஃபியூச்சர் வைக்கலாம் அப்படின்னா, இருக்கிற பணத்துக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஆனால் அதில் கிடையாது, அதில் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. இதில் தான் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்கன்னா, அப்போ இங்கே கெட் இன்ட்ரெஸ்ட்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? கெட் இன்ட்ரெஸ்ட்னா நான் என்னோட அமௌண்ட்டுக்கு எவ்வளோ மினிமம் இன்ட்ரெஸ்ட்டாக ஒன்று போட்டு ரிட்டர்ன் பண்ண போகிறேன். அப்போ ரிட்டர்ன் கொடுத்து என்கிட்ட இருக்கிற பேலன்ஸ் நல்லா கவனிங்க. பேலன்ஸ் இந்த வேரியபிள் இங்கே இல்லவே இல்லை, ஆனாலும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஒரு 4% இன்ட்ரெஸ்ட் கொடுத்துறேன், இல்லை 3% இன்ட்ரெஸ்ட் கொடுத்துறேன், கொடுத்து ரிட்டர்ன் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நல்லா கவனிச்சிங்க, இங்கே வந்துட்டு இங்கே போயிட்டு பிரிண்ட் கொடுத்துட்டு A1 டாட் கெட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க முடியுமானா முடியாது. ஏன்னா கெட் இன்ட்ரெஸ்ட்ன்ற ஃபங்க்ஷன் யாருதில் இல்லை, அக்கௌண்ட்டில் இல்லவே இல்லை. ரன் பண்ணிங்கன்னா எரர் தான் வரும். அக்கௌண்ட் ஹாஸ் நாட் ஆப்ஜெக்ட் அட்ரிபியூட் கெட் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சா? இதே வந்துட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா A3 ஈக்குவல் டு ப்ரைவேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறேன். ப்ரைவேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு A3க்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணால் இப்போ 0 தான் வரும். ஏன்னா டிஃபால்ட்டாக பேலன்ஸ் வந்து 0 இருக்கிறதுனால வரும். இப்போ இங்கே 0 வரும். 0 வருதா? இப்போ நான் A3க்கு இதே A3க்கு டெபாசிட்டும் பண்ண முடியும். ஓகேவா? டெபாசிட்டும் பண்ண முடியும். A3க்கு வித்ட்ராவலும் பண்ண முடியும். ஓகேவா? வித்ட்ராவலும் பண்ண முடியும். A3க்கு இன்ட்ரெஸ்ட்டும் கால்குலேட் பண்ண முடியும். புரியுதா? இப்போ ரன் பண்ண ஆகும், ஆன்சர் கிடைக்குது. எனக்கு 12,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. புரியுதா சொல்கிறது? அதாவது இப்போ என்ன இங்கே என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, இது என்ன கற்றுக்குறோம், ஏற்கனவே ஒரு கிளாஸ் இருக்குது, அதே மாதிரி ஒரு கிளாஸ் வேணும், அதில் புதுசாக இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணி வேணும்னா என்ன பண்ணலாம்னா, வித்தவுட் ரீரைட்டிங் த ஓல்டு கிளாஸ் நம்மளால் என்ன பண்ண முடியும், அதை அப்படியே ஆக்சஸ் பண்ண முடியும். சரியா? ஓகே. இப்போ இன்னைக்கு முடியுமான்னு தெரியல, இந்த லாஜிக்கில் இதை அப்ளை பண்ண முடியுமான்னு தெரியல, பார்க்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இந்த இடத்துல என்ன ஆகணும்னா, பேங்க்லேயும் குறையணும், இங்கே டெபாசிட் பண்ணும்போது இங்கேயும் நடக்கணும், இந்த பேலன்ஸ் இந்த இடத்துல மாறணும், இங்கேயும் மாறணும். டெபாசிட் பண்ணால் இங்கேயும் மாறணும், அங்கேயும் மாறணும். ஓகே, அதே நேரத்தில் புரியுதா நான் சொல்கிறது, பேங்க் பேலன்ஸும் அப்டேட் ஆகணும், இவரோட பேலன்ஸும் அப்டேட் ஆகணும். ஸோ அதெல்லாம் டைம் இருந்தால் அது மாதிரி சொல்லித்தரேன். இல்லைன்னா ஊப்ஸை இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது அதில், நம்ம லைட்டாக தான் பார்த்துருக்கோம். அதில் இருக்க எவ்வளோ முடியுதோ இன்றைக்கி பார்த்துடலாம். இல்லை முடியல அப்படின்ற சீக்வன்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் ஷெடியூல் போடும்போது அந்த கிளாஸஸ்லாம் ஆரம்பிச்சிக்கலாம். சரியா? இப்போதைக்கு எவ்வளோ முடியுமோ பேசிக்காக முடியுறது சொல்லி கொடுத்துறேன், மற்றெல்லாம் நீங்கள் அட்வான்ஸாக அடுத்து பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து சிம்பிள் இன்ஹெரிட்டன்ஸ். சிம்பிள் இன்ஹெரிட்டன்ஸில் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு கிளாஸு, அந்த கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னொரு கிளாஸ் வருது, அந்த கிளாஸில் அடிஷனலாக ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் இதில் இருக்கிற சிம்பிள் இன்ஹெரிட்டன்ஸ். சரியா? ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணிக்கலாம், திருப்பி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கரெக்டாக 2:40 இப்போ 2:45 கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே.
ஓகே, பார்க்கலாம். ஸோ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம். இந்த கிளாஸோட ஃபீச்சர்ஸ்லாம் இங்கே வந்துருச்சு. அக்கௌண்ட்டில் இருக்கிற எல்லா ஃபீச்சரும் ப்ரைவேட் அக்கௌண்ட் வந்துருச்சு. ஓகே, ஸோ பேஸ் கிளாஸ், டெரிவேட்டிவ் கிளாஸ். இது வந்து பேஸ் கிளாஸ், பேஸ் ஆர் பேரண்ட் கிளாஸ். இது வந்துட்டு டெரைவ்டு கிளாஸ், சைல்டு கிளாஸ். சரியா? ஓகே, சரி. இது வந்து இன்ஹெரிட்டன்ஸ். இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன அப்படின்னா, ஒரு கிளாஸோட ஃபியூச்சரை எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னொரு கிளாஸ் கிரியேட். ஓகே, இதில் இன்னொரு விஷயம் பண்ணலாம். இப்போ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுதான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ். அடுத்த டாபிக் பார்ப்போம். என்கேப்சுலேஷன், இன்ஹெரிட்டன்ஸ். அடுத்தது வந்து பாலிமார்பிசம். பாலிமார்பிசத்தில் வந்துட்டு அதுக்கு முன்னாடி இந்த டேட்டா ஐடின்னு பார்த்துருவோம். சரியா? எப்படி வந்து ஒரு வேரியபிள் வந்து இப்போ ஊப்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, காமனாக அதர் லாங்குவேஜஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வேரியபிள்ஸோட ஸ்கோப் இருக்கும். ப்ரைவேட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்னு சொல்லுவாங்க, ப்ரைவேட் பப்ளிக் ப்ரொடெக்டர்னு சொல்லுவாங்க. ப்ரைவேட் மெம்பர்ஸ் ஆர் நாட் ஆக்சசிபிள் அவுட் சைட் த கிளாஸ். ப்ரைவேட் மெம்பர்ஸ் ஆர் நாட் ஆக்சசிபிள் அவுட் சைட் த கிளாஸ். அதே மாதிரி பப்ளிக் மெம்பர்ஸ் இருக்கும். பப்ளிக் மெம்பர்ஸ்னால் யார் வேணால் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நீங்கள் இங்கே வச்சுக்கோங்க. இப்போ இந்த டெபாசிட்ன்றது ஒரு A1ஓட மெம்பர். A1ன்றது யார்? அக்கௌண்ட். அக்கௌண்ட்டோட மெம்பர் யார்? டெபாசிட். அக்கௌண்ட்டுக்கு வேறு என்னென்ன மெம்பர் இருக்குது? அக்கௌண்ட்டுக்கு வந்து 2 மெத்தட் இருக்குது, ஒரு ஃபீல்டு இருக்குது. ஒரு ஃபீல்டு வந்து பேலன்ஸு, 2 மெத்தட் வந்து வித்ட்ராவும் டெபாசிட்டும். சரியா? வித்ட்ராவும் டெபாசிட்டும். ஸோ டோட்டலாக 3 மெம்பர் இருக்குது. அந்த 3 மெம்பருமே ஆக்சசிபிளாக இருக்குது. எங்கே ஆக்சசிபிளாக இருக்குது? ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு ஆக்சஸ் பண்ணிக்கிறீங்க. ஒருவேளை ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த மெம்பரை நீங்கள் ஆக்சஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு பேர் தான் ப்ரைவேட் மெம்பர். ஸோ இப்போ இங்கே பைத்தனில் வந்து ப்ரைவேட் மெம்பர்னு தனியாக கிடையாது, பட் ப்ரைவேட் மாதிரி ஒரு ஆக்ஷன் இருக்கும், அவ்வளோதான். சரி, என்னன்னு சொல்கிறேன் கேளுங்க. அதாவது பைத்தனில் வந்து ஒரு 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து #, இன்னொன்று வந்து _. ஒரு மெம்பருக்கு முன்னாடி #_ போட்டால் ஒரு அர்த்தம், ஒரு மெம்பருக்கு முன்னாடி __ போட்டால் ஒரு அர்த்தம். #_ என்ன அர்த்தம், __ என்ன அர்த்தம் அப்படின்னு பார்ப்போம். #_ போட்டிங்கன்னா அந்த மெம்பர்ஸ் வந்து நான் வந்து இன்டர்னல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு டெவலப்பருக்கு காமிக்கிறதுக்கு தான். அதாவது ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறீங்க, அந்த கிளாஸ் வந்து வேற ஒருத்தர் ஆக்சஸ் பண்ணால் கூட அந்த கிளாஸோட மெம்பர் வந்து இன்டர்னல் பர்பஸ்க்கான மெம்பர் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த மெம்பருக்கு முன்னாடி ஒரு #_ கொடுக்கணும். அப்படி கொடுத்தா அது வந்து இன்டர்னல் பர்பஸ்க்கான மெம்பர், அதுதான். பட் ஸ்டில் யூ கேன் ஆக்சஸ் அவுட் சைட். அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கவனிங்க. இப்போ கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறேன், ஸ்டூடெண்ட்னு கொடுத்துட்டேன். ஓகே, ஸ்டூடெண்ட்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, இந்த ஸ்டூடெண்ட்ன்ற கிளாஸில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு மெம்பரை வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அதாவது நல்லா பார்த்துக்கோங்க, இனிட்டில் போயிட்டு இல்லை ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது போயிட்டு செல்ஃபில் 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணிக்கிறேன். என்ன பாஸ் பண்ணிக்கிறேன்னா ரோல் நம்பரும் நேமும் பாஸ் பண்ணுறாங்க. இதை வாங்கி நான் என்ன பண்ணுறேன்னா self.roll number equal to RMO, self.name equal to name. இந்த நேம் வேற, இந்த நேம் வேற. இது லோக்கல் வேரியபிள், இது இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். ஓகே, சரி. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் சம் கேஸ் எனக்கு மார்க்கும் கொடுப்பேன் அப்படின்னா மார்க்ஸும் கொடுத்துடணும். உங்களுக்கு வேணும்னா கொடுக்கலாம். இது 2 மேண்டேட்ரி. இது 2 மேண்டேட்ரியான மெம்பர்ஸ், மேண்டேட்ரியான ஆர்குமெண்ட்ஸு. சரி, இப்போ இதில் வந்துட்டு வேறு எதனா நீங்கள் கொடுப்பீங்க, நேம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது ரோல் நம்பரும் நேமும் கொடுக்கணும். அப்போ என்ன அர்த்தம், இங்கே போயிட்டு நான் S1 ஸ்டூடெண்ட் கொடுத்துட்டு ரோல் நம்பரும் கொடுக்கணும், ஆப்ஜெக்ட்டும் நான் கொடுக்கணும், வேறு நேமும் கொடுக்கணும். இப்படி கொடுத்தா தான் ஒர்க் ஆகும். ஏன்னா இது வந்து ரோல் நம்பர், இது வந்து நேம். அப்போ இதில் ஸ்டோர் ஆகிடும். சம் கேஸ் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெஃப் டீட்டெயில்ஸ்ன்னு கொடுக்குறேன். ஓகேவா? இதில் போய் சர்ச் கொடுத்துட்டு இதில் என்ன பிரிண்ட் பண்ண போகிறேன்னா பிரிண்ட்னு கொடுத்துட்டு அவங்க பேரை ஃபார்மெட் தான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன்னு வச்சுங்களேன். என்ன பிரிண்ட் பண்ணுறேன், அவங்களுக்கு வேல்யூ பேசஸ் டாட் போட்டு 2 வரைக்கும் கொடுத்துக்கலாம். என்னென்ன கொடுத்துடலாம், ஒன்று வந்து self.name, இன்னொன்று self.roll number.
அவ்வளவுதான். இப்ப போயிட்டு கடைசியில் என்ன பண்ணுறேன், s1 டாட் பிரிண்ட் டீடைல்ஸ் கொடுத்தேன்னா இப்போ ரன் பண்ண என்ன கிடைக்கும் எனக்கு, கிரண் யுவர் ரோல் நம்பர் இஸ் 17373 கரெக்டா. இப்போ இந்த ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். சம் கேஸ் இந்த மெம்பரை நான் இங்கே போய் ஆக்சஸ் பண்ண முடியுமானா இப்போ பாருங்க, இங்கே போயிட்டு பிரிண்ட் டீடைல்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி s1 டாட் ரோல் நம்பர் ஈக்குவல் டு சம் நம்பர் கொடுத்துரு. முடியுமானா முடியும். ரன் பண்ணி பாருங்க. இப்போ ரோல் நம்பர் மாறிடுச்சு. நீங்கள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது இந்த நம்பர் கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் ரோல் நம்பரை மாற்றிட்டு பிரிண்ட் பண்ணுறீங்க. பட் என்னை இதை வந்து மாற்றக்கூடாதுன்னு இல்லை, மாற்றக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களே தவிர மாற்றக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. ஓகேவா, திருப்பி சொல்கிறேன், பைத்தனில் மாற்றவே முடியாத மாதிரி கொண்டு வர முடியாது, ஆனால் மாற்றக்கூடாதுன்னு சொல்லலாம். அப்படி சொல்கிறதுக்கு பேர் தான் இங்கே அண்டர்ஸ்கோர் போட்டுருக்கோம். எந்த வேரியபிள் நீங்கள் அண்டர்ஸ்கோர் போடுறீங்களோ அந்த வேரியபிள் வந்து என்ன அர்த்தம்னா தட் இஸ் யூஸ்டு ஃபார் இன்டர்னல் பர்பஸ். இதை வந்து நீங்கள் மாற்றாதீங்க, இன்டர்னலாக தான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான மெம்பர். பட் இப்போ நீங்கள் ரோல் நம்பர்னு கொடுத்தா அங்கே எரர் வரும். ஓகேங்களா, இது என்னதுன்னா இது 726 கொடுத்துருக்கீங்க, இங்கே போய் பிரிண்ட் இதை எடுத்துருங்க, இது எடுத்துடுறேன், இதை எடுத்து இப்போ ரன் பண்ணி பாருங்க. இப்போ என்ன வருது, எரர் வருதா, டிஎம்இ நீங்கள் வருது, நீங்கள் ரோல் நம்பர் ஆக்சஸ் பண்ண போடுவாங்க, அண்டர்ஸ்கோர் போட்டு தான் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ ரன் பண்ண என்ன கிடைக்கும், எனக்கு ரோல் நம்பர் வந்துருச்சு. இப்போ போய் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல போயிட்டு s1 டாட் அண்டர்ஸ்கோர் ரோல் நம்பர் ஈக்குவல் டு ஏதோ ஒரு நம்பர் கொடுத்தேன்னா மாற்றுமானா எடுத்துக்குமானா 100% எடுத்துக்கும். ஆனால் நீங்கள் போடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு மட்டும்தான் அது. திருப்பி சொல்கிறேன், அண்டர்ஸ்கோர் சிங்கிள் அண்டர்ஸ்கோர், ஓகேங்களா, சிங்கிள் அண்டர்ஸ்கோர் இண்டிகேட்ஸ் தி மெம்பர் இஸ் ஃபார் இன்டர்னல் பர்பஸ், அவ்வளோதான். பட் ஸ்டில் யூ கேன் ஆக்சஸ் த வேரியபிள், அவ்வளோதான். ஆக்சஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது முடியாது. சரியா, ஓகே, இது ஒன்று. ரெண்டாவது, இது புரிஞ்சா சிங்கிள் அண்டர்ஸ்கோருக்கான அர்த்தம் புரிஞ்சா, சிங்கிள் அண்டர்ஸ்கோர்னா என்னன்னா தட் மெம்பர்ஸ் ஆர், என்ன சொல்றீங்க நீங்க உங்களோட கிளாஸ்ல அந்த மாதிரி ஒரு டிக்ளரேஷன் கொடுத்தீங்கன்னா இது இன்டர்னல் பர்சனான மெம்பர், இதை நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றது தான், ஆக்சஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது இல்லை, ஆக்சஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் கொடுத்துருக்காங்களே தவிர ஆக்சஸ் பண்ண முடியாதுன்னா முடியும். சரியா, அவ்வளோதான். இது சிங்கிள் அண்டர்ஸ்கோர். ஸோ அப்போ டபுள் அண்டர்ஸ்கோர் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். இது முதல்ல இது ஓகேவா எல்லாருக்கும்? இது யாருக்காவது புரியலையா? சிங்கிள் அண்டர்ஸ்கோர் அர்த்தம் புரிஞ்சு எல்லாருக்கும்? ஓகே, சரி பார்ப்போம். பட் டபுள் அண்டர்ஸ்கோரோட அர்த்தம் என்னன்னு பார்ப்போம். ஸோ டபுள் அண்டர்ஸ்கோரோட அர்த்தம் என்னன்னா, ஓகே, டபுள் அண்டர்ஸ்கோருக்கு என்ன அர்த்தம் வருது அப்படின்னா, இப்போ நான் டபுள் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். பட் இதே வந்து நான் நேம் வந்து டபுள் அண்டர்ஸ்கோர் போட்டுறேன். இப்போ டபுள் அண்டர்ஸ்கோர் போட்டேன். இந்த இடத்துல அப்போ நேம் நான் கொடுக்கும்போது என்ன கொடுக்கணும், டபுள் அண்டர்ஸ்கோர் தான் கொடுக்கணும். இப்போ கரெக்டாக வந்துடும். இப்போ கரெக்டாக வந்துருக்கா? சம் கேஸ் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே போயிட்டு s1 டாட் அண்டர்ஸ்கோர் நேம் ஈக்குவல் டு இங்கே போய் நான் என்ன பண்ணுறேன்னா பேரை மாற்றுறேன். பேரை வந்து நான் வரும் அப்படின்னு மாற்றிட்டேன். மாற்றின பிறகு இதை பிரிண்ட் கொடுக்க போகிறேன். முதல்ல மாற்றவே முடியாது. இப்போ பாருங்க, இப்போ எரர் வரும். இப்போ என்ன எரர், இப்போ என்ன எரர் பண்ணலாம் மாற்றிக்கலாம். அண்டர்ஸ்கோர் என்ன கொடுத்துருக்கேன், அண்டர்ஸ்கோர் நேம் வரும் கொடுத்துருக்கேன், சேவ் பண்ண கொடுத்தேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல s1 டாட் பிரிண்ட் கொடுத்துருக்கீங்க. இங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா s1 டாட் அண்டர்ஸ்கோர் நேம் என்ன பண்ணிருக்கீங்க, வரும்னு மாத்திருக்கீங்க. ஆனால் என்ன ஆகுது, உங்களுக்கு எது மாறல, இந்த டேட்டா மாறல, பழைய டேட்டா தான் வருது பாருங்க. இதை மாற்ற முடியல பாருங்க. ஓகேங்களா, செல்ஃபில் போயிட்டு நேமை வாங்கி இதில் போட்டீங்க. இப்போ இங்கே போய் நேமை கொடுத்து ரீட் பண்ணுறீங்க, அசைன் பண்ணிட்டீங்க, வரும்னு அசைன் பண்ணிட்டீங்க. சம்கேஸ் இப்போ இதை எடுத்துட்டேன், இதை எடுத்துட்டு இதை கொடுக்குறேன். ஓகே, இப்போ ரன் பண்ணுங்க. இப்போ என்ன வருதுன்னா இந்த இடத்துல மாற்றணும். இப்போ ரன் பண்ண ஆகும், முதல்ல கிரண் வரும், அடுத்தது வருண் வரும். மாறிச்சா? இதே டபுள் அண்டர்ஸ்கோர் கொடுத்துட்டீங்க, இங்கேயும் டபுள் அண்டர்ஸ்கோர் கொடுத்துட்டீங்க. இப்போ ரன் பண்ணனா என்ன வரும், உங்களுக்கு கிரண் தான் வரும். சப்போஸ் இங்கேயும் டபுள் அண்டர்ஸ்கோர் கொடுங்க, இப்போ ரன் பண்ணா வரும் பாருங்க. என்ன வருது, மாறிருக்கா? மாறல. ஏன்னா இப்போ இதே வந்துட்டு இதை வந்து இது இந்த இடத்துலையும் பாருங்க. இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா, நீங்க டபுள் அண்டர்ஸ்கோர் கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா, இதுக்கு பேர் வந்து மேங்லிங். ஓகேவா, அது என்னதுன்னு சொல்றேன் நான், இன்னொரு எக்ஸசைஸ்ல சொல்றேன். இப்போ இது எப்படி ஆக்சஸ் பண்ண முடியும்னு சொல்றேன். இதை மாத்துறதா மாத்தலாம், எப்படி மாத்தலாம்னு சொல்றேன். எப்படி மாத்தலாம் பாருங்க. இப்ப பாருங்க,
இப்போ ரன் பண்றேன். இப்போ மாறி இருக்கா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ இதுவும் பிரைவேட் கிடையாது, இதுவும் பிரைவேட் மெம்பர் கிடையாது. பிரைவேட் மெம்பர்னா என்ன அப்படின்னா, யூ ஆர் நாட் ஏபிள் டு ஆக்சஸ் தி வேரியபிள் அவுட் சைட் த கிளாஸ். ஆனால் இங்கே என்ன பண்ண முடியுது? இப்போவும் நம்ம அந்த வேரியபிளை மாற்ற முடியுது. டைரெக்டாக மாற்ற முடியல, இன்டெரக்டாக மாற்றுறோம். எப்படி மாற்றுறோம் அப்படின்னா, சிங்கிள் அண்டர்ஸ்கோர் ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் நேம், சிங்கிள் அண்டர்ஸ்கோர் கிளாஸ் நேம் அண்டர்ஸ்கோர் வேரியபிள் நேம் கொடுத்தா உங்களால் மாற்ற முடியும். புரியுதா? அகைன் இங்கேயும் என்ன சொல்கிறாங்கன்னா, இது மேன்லிங். இது மேன்லிங்னா என்ன அப்படின்னா, இது எப்படி யூஸ் பண்ணுறோன்னு நான் காமிக்கிறேன் பாருங்க. அதாவது இது எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பார்ப்போம். வேற ஒரு கிளாஸ் வச்சு அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. சும்மா பேஸ் கிளாஸ்னு வச்சுக்கிறேன் பேர். இந்த கிளாஸில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். நல்லா கவனிச்சிக்கேன். சும்மா இல்லை டெஸ்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். நல்லா கவனிச்சிக்கேன். டெஸ்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஓகே, டெக்ஸ்ட்னு வச்சுக்கலாம், ஃபங்க்ஷன் வச்சும் காட்டுறேன். ஓகே, மெம்பர் வேரியபிள் வச்சு காட்டுறேன், ஃபங்க்ஷன் வச்சு ரெண்டுமே காமிக்கிறேன். வேரியபிளும் போட்டு காமிக்கிறேன், ஃபங்க்ஷனையும் காமிக்கிறேன். இப்போதைக்கு இதில் வந்து ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க? டெஃப் டெஸ்ட்னு கொடுத்துருக்கேன். ஃபங்க்ஷன் வச்சு முதல்ல காமிச்சிடறேன், அப்புறம் வேரியபிள் வச்சு காமிக்கிறேன். ஓகே, இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்படி கூட வச்சுக்கலாம். டெஃப் அண்டர்ஸ்கோர் யூனிட் அண்டர்ஸ்கோர் செல்ஃப். அதில் போயிட்டு செல்ஃப் டாட் என்ன பண்ணுறேன்னா, இங்கே வந்துட்டு ஐடின்னு வச்சுக்கிறேன். ஐடி ஈக்குவல் டு A10 அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓகே, இதில் டெஸ்ட்னு ஒரு கிளாஸ் இருக்குதா இல்லாமல் கூட போட்டோம். கவனிங்க, இப்போ கிளாஸ் கொடுத்துட்டு இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். நல்லா கவனிங்க, இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னா, இதில் டெரைவேட்டிவ் கிளாஸ்னு வச்சிருக்கேன். பேஸ் கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் வருது. இதில் போயிட்டு டெஃப் அண்டர்ஸ்கோர் யூனிட் அண்டர்ஸ்கோர்ல போயிட்டு இங்கே போய் என்ன பண்ணுறேன், செல்ஃப் டாட் ஐடி ஈக்குவல் டு பி சம்திங் நம்பர் கொடுத்துட்டேன். கவனிங்க. ஓகே, இப்போ கவனிங்க, இப்போ டெரைவேட்டிவ் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறீங்க. S1 ஈக்குவல் டு டெரைவேட்டிவ் கிளாஸ்க்கு கிரியேட் பண்ணுறீங்க. இப்போ பிரிண்ட் S1 டாட் ஐடின்னு கொடுத்தா என்ன ஆன்சர் வரும்? பிரிண்ட் கொடுத்தனா என்ன ஆன்சர் வரும்? பிரிண்ட் S1 டாட் ஐடி கொடுத்தா என்ன ஆன்சர் வரும்? B7 வரும் இல்லையா? சரி, இப்போ ரன் பண்ணுறேன். அதுதா? ஓகே, ஆனால் இதில் கவனிங்க, இப்போ எனக்கு வந்து S1ன்றது யாரோட பேஸ் கிளாஸு? S1ன்றது டெரைவேட்டிவ் கிளாஸோட ஆப்ஜெக்ட். ஆனால் அதால் என்ன பண்ண முடியாது. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிட்டீங்க, இந்த இடத்துல ஐடி கொடுத்தேன்னா இங்கேயும் ஐடி இருக்குது, இங்கேயும் ஐடி இருக்குது. அப்போ இதோட ஐடி இதுதான் வரும். பட் எனக்கு இந்த ஐடியும் வேணும், எனக்கு இந்த ஐடியும் வேணும் அப்படின்னு நினச்சா எப்படி எடுக்க முடியும்னா, S1லேருந்து அந்த ஐடி எடுக்கவே, இந்த ஐடி எடுக்கவே முடியாது. எடுக்க முடியுமானா வைக்க முடியும். ஓகேவா? மேங்கிங் வழியா எடுக்க முடியும். எப்படி எடுக்கிறேன்னு பாருங்க. இதை இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா அண்டர்ஸ்கோர் போட்டுடுறேன். இங்கேயும் ஒரு என்ன பண்ணுறேன்னா அண்டர்ஸ்கோர் போட்டுடுறேன். ஓகே, இப்போ இங்கே போய் அண்டர்ஸ்கோர் போட்டோன்னா என்ன வருதுன்னு பாருங்க. எரர் வருதா? ஓகே, ஆனால் டைரக்டாக ஆக்சஸ் பண்ண முடியாது. இன்டெரக்டாக எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் சொல்லியிருக்கேன். இப்படி போட்டு டெரைவேட்டிவ் கிளாஸ் அண்டர்ஸ்கோர் ஐடி. இப்போ ரன் பண்ண ஆகும், அந்த வேரியபிள் ஆக்சஸ் ஆகும். வந்துச்சா? இப்படி கொடுத்தா சம் கேஸ் இதே S1 தான் இந்த இடத்துல பேஸும் கொடுக்குறேன். இப்போ இது ஆக்சஸ் ஆகுதான்னு பாருங்க. நேரம் வருது, பேஸ் கிளாஸ்ல அண்டர்ஸ்கோர் ஐடி இல்லைன்னு சொல்லுது. ஏன் இல்லைன்னு சொல்லிச்சு அப்படின்றதுக்கு அர்த்தம் சொல்றேன் பாருங்க. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது நல்லா கவனிங்க, இந்த இதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது இது ஒர்க் ஆகாது, இது மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஓகே, வேணா ஒன்று செய்யலாம், அதுக்கும் ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க. ஓகேவா? என்ன வச்சிருக்காங்கன்னு சொல்ற பாருங்க. இங்கே போய் சூப்பர்னு ஒரு கீவேர்டு. ஓகே, சூப்பர். இந்த சூப்பர்ன்ற கீவேர்டு வழியாக நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த பேஸ் கிளாஸ் ஆக்சஸ் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சூப்பர் வழியாக ஆக்சஸ் பண்ணலாம், இல்லை இப்படியும் போடலாம். பேஸ் கிளாஸ் டாட் அண்டர்ஸ்கோர் யூனிட் ஆஃப் செல்ஃப் அப்படின்னு கொடுப்பேன். இப்படி கொடுத்துட்டேன்னா இப்போ ரன் பண்ணுங்க. இப்போ நேரம் வருது, பேஸ் கிளாஸ் டெரைவேட்டிவ் கிளாஸ் அண்டர்ஸ்கோர் யூனிட் பேஸ் கிளாஸ் இது அண்டர்ஸ்கோர் யூனிட் அண்டர்ஸ்கோர் போடல. இப்போ பாருங்க, இப்போ ஆக்சஸ் பண்ண முடியும் ரெண்டையும் தனித்தனியா. இது என்ன சொல்றேன் கேளுங்க. இந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது நீங்க என்ன பண்றீங்க, இதை மறந்துடுங்க.
இதை மறந்துங்க. இந்த கிளாஸ் தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்க. அப்ப என்ன பண்றீங்க, இதோட யூனிட் ஒர்க் ஆகும்போது இது என்ன பண்ணுது, அந்த ஐடியும் செட் பண்ணுது, இந்த ஐடியும் செட் பண்ணுது. அப்ப இந்த ஐடியும் அந்த ஐடியும் ஒன்னானா இந்த லைன் நான் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, இந்த அண்டர்ஸ்கோர் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகுங்க, இந்த அண்டர்ஸ்கோர் நான் கொடுக்கலன்னா ரெண்டு ஐடியும் ஒன்று நினைச்சு பாருங்க. ஐடி வரலையா, இந்த ஐடி அண்டர்ஸ்கோர் கொடுக்கல, அதனால இது எடுத்துறேன், இதையும் எடுத்துறேன். நல்லா கவனிச்சிங்க. அந்த மெம்பர் இந்த மெம்பர் ஒன்றும் இல்லையா, இப்போ ரன் பண்ணால் ரெண்டுத்துக்கும் ஒரே ஆன்சர் தான் வரும். S1 டாட் ஐடி கொடுத்தாலும் ஒரு தான் வரும், S1 டாட் ஐடி கொடுத்தா அப்படிதான் வரும். இந்த ஐடி தான் வரும், ரெண்டு ஐடியும் இந்த ஐடி தான் இருக்கும். ஒருவேளை நீங்க இப்படி கால் பண்ணியிருந்தா என்ன இருக்கும், இப்படி கால் பண்ணியிருந்தா இப்போ என்ன ஆன்சர் வரும்னா எந்த ஐடி வரும் உங்களுக்கு, ஏ தான் வரும். பாருங்க வந்திருக்கா, இது அசைன் பண்ணும்போது இது கால் பண்ணிட்டீங்க, இப்படிதானே வருது. பட் எனக்கு இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும்போது இந்த ஐடியும் ரீட் ஆகணும், இந்த ஐடியும் ரீட் ஆகணும், டிஃபரன்ஷியேட் பண்ணி ரீட் ஆகணும்னா அது மேங்கிலிங் வழியாக தான் முடியும். இங்கே அண்டர்ஸ்கோர் போட்டுருங்க, இங்கே அண்டர்ஸ்கோர் போட்டுருங்க. இது எப்போ வேணா கால் பண்ணிக்கிங்க. இப்போ S1 டாட் ஐடி இங்கே எப்படி கொடுக்குறோம்னா அண்டர்ஸ்கோர் பேஸ் கிளாஸ் டாட் அண்டர்ஸ்கோர் ஐடி, அதே மாதிரி அண்டர்ஸ்கோர் டெரைவேட்டிவ் கிளாஸ் டாட் அண்டர்ஸ்கோர் ஐடி. இப்படி தானே இப்போ அது தனியாக இதை தனியாக உங்களால் பார்க்க முடியும். புரியுதா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போட்டு காமிக்கிறேன், மெத்தடில் போட்டு காமிக்கிறேன். ஓகேவா? ரெண்டுமே போட்டு காமிக்கிறேன், பாருங்கள் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. அதாவது ஒரு கிளாஸ் இருக்குது, அந்த ஒரே கிளாஸில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, நல்லா கவனிச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ எப்படி கால் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ பேஸ் கிளாஸ் இது, டெரைவேட்டிவ் கிளாஸ். இது யாருக்காவது முதல்ல இது சொல்லிடுங்க, அப்போ தான் அடுத்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது யாருக்காச்சும் புரியலையா? அதாவது ஒரு டெரைவேட்டிவ் கிளாஸ் ஆப்ஜெக்ட் வழியா பேஸ் கிளாஸோட வேரியபிள் ஓவர்ரைட் பண்ணாலும் உங்களால அதையும் எதையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி எடுக்க முடியுதா? அதுக்காக தான் இது யூஸ் பண்றாங்க. எல்லாருக்கும் புரிஞ்சுதா, புரியலையா? திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? ஓகே சரி, இப்போ இதை வச்சு இன்னொரு எக்ஸசைஸ் போட்டு காமிக்கிறேன். அந்த எக்ஸசைஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. கிளாஸ் ஃபாஸ்டா போதா? எது சொல்லணும் சொல்லுங்க, திருப்பி சொல்றேன். எந்த இடத்துக்கு இந்த ப்ரோக்ராம் எக்ஸ்ட்ரா பண்ணணுமா, வேற எந்த ப்ரோக்ராம் எக்ஸ்ட்ரா? முன்னாடி ப்ரோக்ராமா, இந்த ப்ரோக்ராமா? எந்த ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்க. இந்த ப்ரோக்ராமை திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணோமா? சுகந்த பிரியா பழசா இதுவா? இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்டா? இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட்லேயே 3 ப்ரோக்ராம் போட்டோமே நம்ம இன்னைக்கு. சரி, இன்னொரு ப்ரோக்ராம் போட்டுக்காங்க. ஓகே, ஸோ இது புரியலையான்னு மட்டும் சொல்லுங்க. இன்ஹெரிட்டன்ஸ் திருப்பி எடுக்கிறேன், இது ஏதாவது புரியலையான்னு சொல்லுங்க. இதுல என்ன நடக்குதுன்னு சொல்றேன் கேளுங்க. நார்மலா ஒரு டெரைவேட்டிவ் கிளாஸ், ஒரு பேஸ் கிளாஸ். பேஸ் கிளாஸ் எழுதியிருக்கோம், அங்கேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி டெரைவேட்டிவ் கிளாஸ் வருது. ஓகே, அங்கேருந்து ஒரு பேஸ் கிளாஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி டெரைவேட்டிவ் கிளாஸ் வருது. டெரைவேட்டிவ் கிளாஸ்ல இருக்க ஃபியூச்சர் வந்து என்ன பாருங்க, சொல்றேன், திருப்பி காட்டுறேன். இது சிம்பிளா உங்களுக்கு எழுதுற காட்டுறேன். நம்ம இப்போ அக்கௌண்ட் கிளாஸ் கிரியேட் பண்ணோம் இல்லையா, அதே கிளாஸ் எடுத்துது அக்கௌண்ட் கிளாஸ். சரியா? அக்கௌண்ட் கிளாஸ்ல என்ன பண்ணோம், டெஃப் அண்டர்ஸ்கோர் யூனிட்ல போயிட்டு என்ன பண்ணோம், பேலன்ஸ் செல்ஃப் டாட் பேலன்ஸ் ஈக்குவல் டு 0 வச்சுக்கிட்டோம். அப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 0 இருக்கும். சரி, இப்போ வித்ட்ரா பண்ணுறேன், டெபாசிட் பண்ணுறேன். டெபாசிட் கொடுத்துட்டு இங்கே செல்ஃப் எழுதிடும். இப்போ இங்கே செல்ஃப் டாட் பேலன்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் கொடுக்கணும்னா நீ டெபாசிட் பண்ணும்போது கண்டிப்பாக என்ன பண்ணுவீங்க, அமௌண்ட்டை பாஸ் பண்ணுவீங்க. அப்போ அமௌண்ட் இங்கே வாங்கணும், இங்கே தேவையில்லை, இங்கே நம்ம அமௌண்ட்டை கொடுக்குறோம். இந்த ஃபங்க்ஷன் காணும்போது எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணணும்னு கொடுப்போம், கொடுத்தா அதை வாங்கி என்ன பண்ணுறேன், பேலன்ஸில் கூட்டிகிட்டு. கரெக்டா? அதே வந்து வித்ட்ரா எடுத்துங்க. வித்ட்ராவில் போயிட்டு செல்ஃப் டாட் அமௌண்ட் கொடுத்து, ஓகே, இங்கே போயிட்டு செல்ஃப் டாட் பேலன்ஸ் என்ன பண்ணணும், வித்ட்ரா பண்ணும்போது என்ன பண்ணணும், மைனஸ் ஆகணும். அதாவது டெபாசிட்டில் வந்து கூடணும், நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டு கூடணும். வித்ட்ரா பண்ணும்போது நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டை பேலன்ஸில் கழியணும். கரெக்டாக லாஜிக் புரிஞ்சா? இவ்வளோதான் இந்த லாஜிக். ஓகே, இப்போ இந்த 2 லாஜிக் இது ஓகே இல்லையா எல்லாருக்கும்?
இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேட்டுடுது. ஓகே, இப்போ இதில் வந்து ப்ரைவேட் கிளாஸ் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணேன். அந்த அக்கௌண்ட்டில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அக்கௌண்ட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். அக்கௌண்ட்டை வந்து இன்ஹெரிட் பண்ணிக்கிறேன். அக்கௌண்ட்டை இன்ஹெரிட் பண்ணேன்னா அக்கௌண்ட்டை இன்ஹெரிட் பண்ணுறேன். ஓகே, அக்கௌண்ட்டை இன்ஹெரிட் பண்ணால் என்ன ஆகும்? இந்த 3 ஃபியூச்சருமே இங்கே வந்துடும். இந்த 3 ஃபியூச்சருமே இங்கே வந்துடும் இல்லையா? ஓகே, வருதா இல்லைன்னு பார்க்கலாம். இப்போ போய் நான் பாஸ் கொடுத்துட்றேன். நீங்கள் ஜஸ்ட் பாஸ் எதுவுமே கொடுக்கலாங்க. அப்போ நான் B1 = அக்கௌண்ட்டுன்னு கொடுக்குறேன். அப்போ B1 ஒரு கண்ணு, B2 = ப்ரைவேட் அக்கௌண்ட் கொடுக்குறேன். ஓகே, B2க்கு வந்து நான் இப்போ வித்ட்ரால் பண்ணால் ஒர்க் ஆகுமானா ஒர்க் ஆகும், டெபாசிட் பண்ணால் ஒர்க் ஆகுமானா ஒர்க் ஆகும். நான் 1000 ரூபா போடுறேன். இப்போ ரன் பண்ணி பாருங்கள், ஒர்க் ஆகுதா பாருங்கள். ஒர்க் ஆகுதா? எரர் வந்துச்சா? வரல. ஏன்னா B2ல B1ஓட ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. ஏன்னா B2 யாரை வச்சிருக்கு? அக்கௌண்ட்டோட ஃபீச்சர்ஸ்லாம் வந்துடுச்சு. ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா புதுசாக ஒரு ஃபியூச்சர் ஆட் பண்ணுறது நான் சொன்னேன், போட்டு காமிச்சேன். எக்ஸ்ட்ரா வரலாம் ஃபியூச்சர் வேணா ஆட் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். இப்போ எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர் தான் என்ன பண்ணோம்? கெட் இன்ட்ரெஸ்ட் ஒன்று போட்டோம் இல்லையா? கெட் இன்ட்ரெஸ்ட்னு போட்டு அதில் என்ன பண்ணோம்? இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுற மாதிரி போட்டு ரிட்டர்ன் பண்ணிட்டோம். ரிட்டர்ன் கொடுத்து அவரோட கையில் இருக்க பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஒரு 3% 4% நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். அப்போ ப்ரைவேட் அக்கௌண்ட்டுக்கு கெட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஓகே, இப்போ கவனிங்க, கவனிச்சிங்கன்னா இப்போ இங்கே இன்னொரு ஃபியூச்சர்னு சொல்லிட்டாரு. இப்போ இதுதான் இன்ஹெரிட்டன்ஸ். அந்த ஃபியூச்சர் அதாவது B2க்கு வந்து 3 ஃபியூச்சர் 4 ஃபியூச்சர் இருக்கும். 3 மெத்தடு ஒரு ஃபீல்டு. B1க்கு வந்து 2 மெத்தடு ஒரு ஃபீல்டு தான். கரெக்டாக இல்லையா? B1 அக்கௌண்ட் கிளாஸ், அதுக்கு என்னென்ன இருக்கு? ஒரு ஃபீல்டு இருக்கு. ஓகேவா? அண்டு வித் 2 மெத்தட்ஸ். ஆனால் B2 என்ன இருக்கும்? B2க்கும் ஒரு ஃபீல்டு தான். ஓகேவா? ஒரு ஃபீல்டு வித் 3 மெத்தட்ஸ். ஏன்னா இதில் ஒரு மெத்தட் தான் எழுதிருக்கீங்க, மீதி 2 மெத்தட் எங்கே இருக்கு? இங்கே இருக்கு. இதில் ஒரு ஒரே பேர் கூட இல்லை, இங்கே தான் இருக்குது. சரியா? ஓகேவா? புரியுதா? இப்படி தான் வரும். இன்ஹெரிட் பண்ணால் அந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்துருச்சு. இதுதான் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ இதில் என்ன பண்ண போறேன்னா அந்த மேனுவலிங்கும் போட்டு காமிக்க போகிறேன். அட் த சேம் டைம் இன்னொரு விஷயமும் சொல்லி கொடுக்குறேன். என்ன பண்ண போறேன்னா பாலிமார்பிசம் பார்க்க போகிறேன். பாலிமார்பிசம் என்னன்னா 2 கான்செப்ட் இருக்குன்னு சொன்னேன். ஒன்று ஓவர்லோடிங், ஒன்று ஓவர் ரைடிங். ஓவர் ரைடிங்னா என்ன, ஓவர் லோடிங்ன்றது பார்ப்போம். ஓவர் லோடிங். இப்போ அதில் ஓவர் லோடிங் மட்டும் இப்போ பார்த்துக்கணும். ஓகே, ஓவர் லோடிங்கில் ஓவர் ரைடிங் பார்க்கணும். ஓவர் ரைடிங் எப்போ வரும் அப்படின்னா, எப்போதான் நீங்கள் இன்ஹெரிட் பண்ணுறீங்களோ அப்போ மட்டும் தான் ஓவர் ரைடிங் வரும். இன்ஹெரிட் பண்ணாமல் ஓவர் ரைடிங் வரவே வராது. இன்ஹெரிட் பண்ணாமல் ஓவர் ரைடிங் வரவே வராது. ஓகே, ஸோ இன்ஹெரிட் பண்ணும்போது தான் ஓவர் ரைடிங். ஓவர் ரைடிங்னா என்ன அப்படின்னா, பேஸ் கிளாஸில் ஒரு ஃபீச்சர் இருக்குது, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு கிளாஸ் வந்துருக்கு இல்லையா? ஒரு கிளாஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வந்தால் தான் இன்ஹெரிட் பண்ணுறீங்க. அப்படி இன்ஹெரிட் பண்ணும்போது அந்த சைல்டு கிளாஸில் போயிட்டு பேஸ் கிளாஸில் இருக்க ஃபியூச்சர் நீங்கள் மாற்றி எழுதுனீங்கன்னா அதுக்கு பேர் தான் இன்ஹெரிட்டன்ஸ். சரி, அதுக்கு பேர் தான் ஓவர் ரைடிங். அதாவது ஒரு டெரிவேட்டிவ் கிளாஸில் பேஸ் கிளாஸோட மெம்பரை நீங்கள் ரீரைட் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் தான் என்னது? ஓவர் ரைடிங். அப்போ என்ன அர்த்தம்? பேஸ் கிளாஸில் அந்த மெம்பர் வேறு மாதிரி ஒர்க் ஆகும், டெரிவேட்டிவ் கிளாஸில் அந்த மெம்பர் வேறு மாதிரி ஒர்க் ஆகும். ஒரே மெத்தட் தான், பேஸ் கிளாஸில் வேறு மாதிரி ஒர்க் ஆகும், டெரிவேட்டிவ் கிளாஸில் வேறு மாதிரி ஒர்க் ஆகும். இப்போ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல டெபாசிட் பண்ணும்போது இங்கே டெபாசிட் பண்ணுறாங்க, வித்ட்ரா பண்ணுறாங்க. டெபாசிட் பண்ணும்போது என்ன ஆகுது உங்களுக்கு? டெபாசிட் பண்ணும்போது என்ன ஆகுது உங்களுக்கு? பணம் ஆட் ஆகுது. வித்ட்ரா பண்ணும்போது என்ன ஆகுது? பணம் குறையுது. அதே தான் நான் என்ன பண்ண போறேன்னா ப்ரைவேட் அக்கௌண்ட்டில் போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்க பாருங்க, டெஃப் வித்ட்ரா தான். இப்போ வித்ட்ரா நீங்கள் அங்கே ஏற்கனவே எழுதிட்டேன், திருப்பி இங்கே வித்ட்ரா எழுதுறேன். அப்படி வித்ட்ரா எழுதும் போது என்ன ஆகும் உங்களுக்கு? திருப்பி அங்கே வித்ட்ரா எழுதும் போது அங்கே இருக்கிற வித்ட்ராவில் ஒர்க் ஆகுமா, இங்கே இருக்கிற வித்ட்ராவில் ஒர்க் ஆகும்னா நீங்கள் மாற்றி எழுதுறீங்க, ரீரைட் பண்ணுறீங்க. ரீரைட் பண்ணும்போது எந்த ஃபீச்சர் ஒர்க் ஆகும்? அந்த ஃபீச்சர் போயிடும், இந்த ஃபீச்சர் தான் உங்களுக்கு வரும். ஸோ இந்த ஃபீச்சர் எப்படி வரப்போகுது அப்படின்னு பாருங்க. இப்போ செல்ஃப் கொடுத்து அமௌண்ட் கொடுத்தேன்னா இங்கே என்ன பண்ணுறேன்னா ஒரு சின்ன சேஞ்ச். நீங்கள் என்ன கொடுத்தாலும் ஒரு 5 ரூபாயோ 10 ரூபாயோ டிரான்சாக்ஷன் சார்ஜ் கொடுக்குறாங்க. என்ன பண்ணுறேன், செல்ஃப் டாட் பேலன்ஸ் மைனஸ் ஈக்குவல் டு என்ன கொடுப்பேன், அமௌண்ட்டோட ஒரு 10 ரூபா சேர்த்து பிடிச்சிருவேன், சேர்த்து 10 ரூபாய் பிடிச்சிருவேன். அப்போ இந்த இடத்துல பாருங்க, B1ல டெபாசிட் பண்ணியிருக்கேன், B1 டாட் டெபாசிட் கொடுக்குறேன். B1லையும் 1000 ரூபா டெபாசிட் பண்ணிருக்கேன், B2லையும் 1000 ரூபா டெபாசிட் பண்ணிருக்கேன். B1ல வித்ட்ரா பண்ணுறேன், 500 ரூபா வித்ட்ரா பண்ணுறேன். அப்போ பேலன்ஸ் 500 ரூபா இருக்கணும் இல்லையா? பேலன்ஸு 500 ரூபா இருக்கணும். B2லையும் அதே மாதிரி வித்ட்ரா பண்ணுறேன், அதில் பேலன்ஸ் 500 ரூபா வித்ட்ரா பண்ணுறேன். இப்போ 2 பேரோட பேலன்ஸ் வேரி ஆகுமானா கண்டிப்பாக வேரி ஆகும். ஏன் வேரி ஆகும்னா, டெரிவேட்டிவ் கிளாஸோட பேலன்ஸில் என்ன இருக்கும்னா உங்களுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா பிடிச்சிருக்கும். எதனால? அங்கே நம்ம ரீரைட் பண்ணிட்டோம். இதில் நான் 500 ரூபா இருக்கும், இல்லை 490 ரூபா இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஓவர் ரைட் பண்ணியிருக்கோம். இதுதான் பாலிமார்பிசம். இது பேர் வந்து பாலிமார்பிசம்.
ஓவர் ரைடிங். புரியுதா? ஓவர் ரைடிங் என்ன சொன்னேன்? பேஸ் கிளாஸ்ல ஒரு இருக்கிற மெம்பர். ஓகேவா? சரி, திருப்பி சொல்றேன். பேஸ் கிளாஸ்ல இருக்க ஒரு மெம்பரை டெரைவ்டு கிளாஸ்ல நீங்க மாத்தி எழுதுனீங்கன்னா அதுக்கு பேர் தான் ஓவர் ரைடிங். பேஸ் கிளாஸ்ல இருக்கிற ஒரு மெம்பர் வந்து டெரைவ்டு கிளாஸ்ல மாத்தி எழுதணும். இப்ப பாருங்க, இப்ப பிரைவேட் அக்கௌண்ட் இருக்கு. இப்ப அக்கௌண்ட் தான் இங்க வித்ரான்ற ஃபீச்சர் இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த வித்ரா ஃபீச்சரை வந்து இங்க ரீரைட் பண்ணிருக்கீங்க. அப்ப என்ன ஆகும்னா B1ஓட வித்ரா வேற மாதிரி ஒர்க் ஆகும், B2ஓட வித்ரா வேற மாதிரி ஒர்க் ஆகும். அந்த மாதிரி வித்ரா ஒர்க் ஆகிறது பேர் தான் ஓவர் ரைட் பண்ணிட்டீங்க. அப்ப இந்த ஃபீச்சர் இது நீங்க எழுதலைன்னா என்ன இருக்கும்? இது எழுதலைன்னா அந்த ஃபீச்சர் அப்படியே வந்துருக்கும் இல்லையா? அதுதான் இங்க ஓவர் ரைடிங் சொல்றோம். இப்ப இதுல வந்து ஒரு விஷயம் பண்ண போறோம், மேங்கிலிங் பண்ண போறோம். அதாவது ஏற்கனவே வந்து ஃபீல்டு மேங்கிலிங் பண்ணணும். இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா மெத்தட் மேங்கிலிங் பண்றோம். மெத்தட் மேங்கிலிங் பண்ணா என்ன அட்வான்டேஜ் வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, மெத்தட் மேங்கிலிங் பண்ணா என்ன அட்வான்டேஜ் வருதுன்னு பார்க்கலாம். இது ஓகேவா? இது திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணணுமா யாருக்காச்சும்? இது யாருக்காச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணுமா? ஓவர் ரைடிங் யாருக்காச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணுமா? இன்ஹெரிட்டன்ஸ் யாருக்காச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணுமா? ஓகேவா? யாருக்கும் டவுட் இல்லையே? புரிஞ்சிச்சா? யாருக்காவது டவுட் இருந்தால் கேட்டுடுங்க, ஏன்னா இன்னொரு 20 மினிட்ஸ் தான் இருக்கு. ஓகே, சரி, அடுத்து பார்க்கலாம். இப்போ இந்த மேங்கிலிங் வந்து எப்படி அப்ளை பண்ணுறேன்னு காட்டுற மாதிரி. இதுலேயே போட்டோன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுனா தனியாக ப்ரோக்ராம் போடுறாங்க. ஓகே, கவனிங்க. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிளாஸ். ஓகேவா? இது வந்து ஒரு கிளாஸ். அந்த கிளாஸ்லயும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, இந்த கிளாஸ்லயும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. பாலிமார்பிசம் டெஃபினிஷன். அதான் பாலிமார்பிசம்னா என்னன்னா, இந்த டெஃபினிஷன்லாம் புக்ல இருக்குங்க, அதெல்லாம் படிச்சீங்கன்னா கான்செப்டா சொல்லி கொடுத்துறேன். ஓகேங்களா? பாலிமார்பிசம்ல வந்து பாலிமார்பிசம், பாலினா மெனி, மெனி அதாவது உங்களோட ஒரு விஷயத்த வந்து மெனி ஃபார்ம்ஸ்ல, ஒரு பிஹேவியர் வந்து மெனி ஃபார்ம்ஸ்ல காமிக்கிறது தான் பாலிமார்பிசம். ஓகேங்களா? அதுதான் இங்க ஓவர் ரைடிங்கும் ஓவர் லோடிங்கும் பார்க்கணும். ஓவர் லோடிங் என்ன பண்ணுதுன்னா ஒரே ஃபங்க்ஷன்ல மல்டிபிள் பிஹேவியர்ஸ் வச்சுக்கலாம். அதே மாதிரி தான் ஓவர் ரைடிங் என்ன பண்ணுது, ஒரே ஃபங்க்ஷன் தான் 2-3 பிஹேவியர் வரும். எப்படி வரும்? பேஸ் கிளாஸ்ல வேற பிஹேவியர் வரும், டிஃப்ரெண்ட் கிளாஸ்ல ஒரு பிஹேவியர் வரும். ஓகேங்களா? அதுதான் சரியா? ஓகே, கிளாஸ்ல போயிட்டு நான் என்ன பண்றேன்னா இப்போ இந்த மேங்கிலிங் ஃபங்க்ஷன் மேங்கிலிங் தான் எடுக்க போறேன். ஓகேங்களா? மெத்தட் மேங்கிலிங் எப்படி எடுக்குதுன்னு பாருங்க, எப்படி யூஸ் ஆகுதுன்னு பாருங்க. இப்போ கிளாஸ் வந்து ஒரு கிளாஸ் வச்சுக்கிறேன். இது வந்து சும்மா டெஸ்ட்னு வச்சுக்கேன். இந்த டெஸ்ட் கிளாஸ்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகேவா? ஷோன்னு ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, இந்த டெஸ்ட் கிளாஸ்ல ஒரு ஃபங்க்ஷன் ஷோன்னு இருக்கு. பிரிண்ட்ல போயிட்டு ஹாய் வெல்கம் கொடுத்துறேன். நல்லா பார்த்துக்கணும். கிளாஸ் டெஸ்ட் கிளாஸை வேற ஒரு கிளாஸ் செக்ஷன் பண்ணுது, டெஸ்ட் கிளாஸை வேற ஒரு கிளாஸ் செக்ஷன் பண்ணுது. இப்போ இது ஓவர் ரைடிங் பண்றேன், அதையும் பண்றேன், இதையும் பண்றேன் பாருங்க. டெஸ்ட்டுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன்னா எக்ஸாம் சும்மா. ஓகேவா? டெஃப் அதில் வந்து சும்மா பிரிண்ட் வைக்கிறேன். ஓகே, இல்லாமல் செக் வைக்கிறேன். செக்னு இது வைக்கிறேன். செக் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் பிரிண்ட் கொடுத்துட்டு இது மாதிரி கொடுத்துருங்க. ஓகே, நல்லா கவனிங்க. ரெண்டு கிளாஸும் நல்லா கவனிங்க. இப்போ போயிட்டு முதல்ல காமிச்சிடுறேன். முதல்ல T1 = டெஸ்ட், T2 = எக்ஸாம், T2 டாட் ஷோ. என்ன ஆன்சர் வரும்? T2 டாட் ஷோ என்ன ஆன்சர் வரும்? ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்லாம் பண்ண முடியும். அதான் இந்த ஷெட்யூல் எடுக்க முடியாது, அடுத்த ஷெட்யூல் எடுத்துக்கலாம். T2 டாட் ஷோ கொடுத்தா என்ன வரும்? ஹாய் வெல்கம் வரும். ஓகே, ஹாய் வெல்கம் வரும். சொல்லுங்க, ஹாய் வெல்கம் வரும். ஓகே, எப்படி வரும் தான் தெரியல எனக்கு. அதுக்கும் இந்த கிளாஸ்க்கும் அந்த கிளாஸ்க்கும் என்ன ரிலேஷன் இருக்கா? ரெண்டு கிளாஸுக்கு ரிலேஷனே இல்லையே. எப்படி வரும்? எரர் தான் வரும். சரியா? எப்படி ரிலேட் பண்ண போறேன் நான்? இப்போ இது ரன் பண்ணா எரர் தான் வரும். இங்க போய் நான் ரிலேட் பண்ணணும், என்ன பண்ணணும்? எக்ஸ்டெண்ட் பண்ணாதான் வரும். இப்போ வேணா வரலாம். புரியுதா? சரி, இப்போ பாருங்க, இங்க போயிட்டு டெஃப் ஷோ கொடுக்குறேன், ஓவர் ரைட் பண்றேன். இது ஓவர் ரைடிங். ஓகே, இங்க பிரிண்ட் கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு T2 டாட் ஷோ கொடுக்குறேன். இது எழுதாம T2 டாட் ஷோ கொடுத்தா என்ன வந்துருக்குன்னு பாருங்க. ஓகேவா?
ஓகே, ரன் பண்றோம். இப்போ என்ன அது ஹலோ எவ்ரிவன் தான் வருது. ஹாய் வெல்கம் வருமானா வராது, ஏன்னா ஓவர் பண்ணிட்டோம். இந்த டெஸ்ட்டுக்கு ஷோ இருக்கு, எக்ஸாமுக்கும் ஷோ இருக்கு. அப்போ என்னாச்சா இந்த இடத்துல இது ஓவர் ரைட் பண்ணிருக்கு பாலிமார்க்ஸ். ஓகேவா, இந்த இடத்துல ஓவர் ரைடிங் வந்துருக்கு. ஓவர் ரைடிங் பண்ணதுனால என்ன ஆகுது அப்படின்னா இது மாறிடுச்சு. வேரியபிள்ஸ் ஓவர் ரைட் பண்ண முடியும்னா முடியும். ஓகே, ஸோ இப்போ இது ஷோ கொடுத்தாச்சு. இப்போ என்னாச்சு இதான் வந்துருக்கு. ஆனால் இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகணும்னா நல்லா கவனிச்சிங்க. இந்த இடத்துல நான் ஷோ கொடுப்பேன். ரெண்டு விஷயம் சொல்லித்தரேன். ஒரு விஷயம் வந்து நான் இப்போ எக்ஸாமில் ஷோ கொடுத்தேன்னா டெஸ்ட்டோட ஷோவும் ஒர்க் ஆகணும், எக்ஸாமோட ஷோவும் ஒர்க் ஆகணும் அப்படின்னு நினச்சா நான் என்ன பண்ணுறது? கவனிங்க, நல்லா கவனிச்சிங்க. ஷோ கொடுத்தேன்னா ஹலோ எவ்ரிவன் தான் வருது. ஆனால் ஃபங்க்ஷன் பேஸ் கிளாஸில் இருக்க ஷோவும் கால் ஆகணும், இந்த ஷோவும் கால் ஆகணும். ரெண்டுமே ரெண்டு வேலையும் செய்யணும். புரியுதா? சம்டைம்ஸ் டெரிவேட்டிவ் கிளாஸ்ல இருக்க ஃபங்க்ஷன் பண்ணும்போது பேஸ் கிளாஸ்ல இருக்க ஃபங்க்ஷனும் பண்ணணும், எக்ஸ்ட்ராவா இதுக்கான ஃபீச்சர். அதுதான் பாலிமார்க்ஸோட வேலையே. பாலிமார்க்ஸ் என்ன பண்ணுவோம், ஒரு பேஸ் கிளாஸ்ல இருக்க ஒரு ஃபீச்சரை இங்க மாத்தி எழுதுறோம்னு அர்த்தம். மொத்தமா மாத்தி எழுதாம அங்க ஸ்லைட்டா மாத்துறேன். ஸ்லைட்டா என்ன மாத்துறேன் அப்படின்னா இங்க ஏற்கனவே நடந்த ஃபீச்சர் நடக்கணும், கூடுதலா இதுவும் நடக்கணும். அப்ப என்ன அர்த்தம், எனக்கு ஹாய் வெல்கமும் வரணும், ஹலோ எவ்ரிவனும் வரணும். அப்படி பண்ண நான் என்ன கொடுக்கணும், இந்த இடத்துல போட்டு அந்த கிளாஸை கால் பண்ணணும். எப்படி, டெஸ்ட் டாட் ஷோ கால் பண்ணலாம் இல்லையா, ஆஃப் செல்ஃப் கால் பண்ணிங்க. ஓகே, டெஸ்ட் டாட் ஷோ ஆஃப் செல்ஃப். இப்போ ரன் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா ஹாய் வெல்கமும் வரும், ஹலோ எவ்ரிவனும் வரும். ரெண்டுமே ஒர்க் ஆகுதா? ரெண்டுமே ஒர்க் ஆகுதா? ஓகே, சூப்பர். போட்டு ஆக்சஸ் பண்ண இப்படி ஆக்சஸ் பண்ணலாம். ஓகே, ஆனா இப்போ கவனிங்க, இதை மேன்லிங் பண்ண போறேன். மேன்லிங் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு ஓகேவா? இது நார்மல், இது நார்மல், இது மேன்லிங் எல்லாம் பண்ணியிருக்கேன். மேன்லிங் பண்ணும்போது என்ன ஆகுது பாருங்க. இங்கே போயிட்டு அண்டர்ஸ்கோர் ஷோ கொடுத்துரு. ஓகே, இப்போ இந்த இடத்துல போயிட்டு நான் ஷோ மெத்தடில் கால் பண்ணேன்னா இப்போ ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது, எரர் வருது. எக்ஸாம் கண்டென்ஸ் ஷோ வராது, ஆக்சஸ் ஆகாது இல்லையா? ஏன்னா என்ன பண்ணுறோம், நம்ம இது பண்ணுறோம். இது இந்த இடத்துல போய் என்ன பண்ணால் அண்டர்ஸ்கோர் டெஸ்ட் அண்டர்ஸ்கோர் ஷோ இப்படி ரன் பண்ணால் என்ன ஆகுது பாருங்க. ஹாய் வெல்கம் வந்துருக்கா, புரிஞ்சுங்க. ஹாய் வெல்கம் வந்துருக்கா. T2 டாட் அண்டர்ஸ்கோர் எக்ஸாம் அண்டர்ஸ்கோர் ஷோ கொடுத்தேன்னா இப்போ என்ன வருது பாருங்க. அதுக்கு ஹாய் வெல்கம் வந்திருக்கும், இதுக்கு ஹலோ எவ்ரிவன் வந்திருக்கும். புரிஞ்சுதா வித்தியாசம்? புரிஞ்சுதா? அதாவது ஓவர்ரைட் பண்ணிட்டா அந்த பழைய ஃபீச்சர் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஆனால் மேன்லிங் பண்ணும்போது அந்த ஃபீச்சரையும் ஆக்சஸ் பண்ண முடியும், இந்த ஃபீச்சர் ஆக்சஸ் பண்ணி இந்த சேம் ஃபங்க்ஷன் நேம். சேம் ஃபங்க்ஷன் நேம்ல ரெண்டு ஃபீச்சரையும் உங்களால் என்ன பண்ண முடியுது, ஆக்சஸ் பண்ணிக்க முடியுது. இதுதான் மேன்லிங். சரியா? இது புரிஞ்சுதா புரியலையா? யாருக்காச்சும் புரியலையா? திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே, சரி. இதை தாண்டி இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. இந்த ஷெடியூல் அது பண்ண முடியாது. இப்போதைக்கு எல்லாம் பாட்டேன். இப்போதைக்கு உங்களுக்கு யார் யாருக்கு டவுட் இருக்கோ கேட்டுக்கிடுங்க. இது வரைக்கும் பார்த்த கிளாஸ்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து எங்கெங்கெல்லாம் டவுட் இருந்தா எல்லாம் கேட்டுக்கலாம். நிறைய அன்மியூட் பண்ணிட்டேன். வேண்டவங்க டவுட் கேட்டுருங்க. சார் லிஸ்ட்ல என்யூமரேட் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. என்யூமரேஷனா லிஸ்ட் மாதிரியே தான் இருக்கும். ஓகேங்களா? புதுசா அதாவது நம்ம பார்த்ததுல மட்டும் கேளுங்க. புதுசா என்ன வேணும்னாலும் ஷெட்யூல் செகண்ட் ஷெட்யூல் எடுக்கலாம். புக்கிங் என்யூமரேட்ன்ற ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க. அது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதுதாங்க இப்போ அடுத்த ஷெட்யூல் திருப்பி உடனே போட போறோம். ஓகேங்களா? அடுத்த ஷெட்யூல் வச்சுக்கிறேன். இப்போ நம்ம பார்த்த இதுல மட்டும் கேளுங்க. அதாவது உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ராவா என்னென்ன வேணும் அப்படின்னு நீங்க கேட்குறீங்க, புக்ல இருக்கிறது முக்கியமா என்னென்ன வேணும்னு கேட்குறீங்களோ எல்லாமே நெக்ஸ்ட் ஷெட்யூல் எடுத்துடலாம். ஓகேங்களா? இப்போ நான் எடுத்துக்கிறது ஒரு ஷெட்யூல், இதுல ரிலேட் பண்ணி என்னென்ன டவுட் இருக்கோ கேளுங்க, எனக்கு சொல்லி இல்ல அதுல இருக்க லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ்ல கேக்குறேன். என்யூமரேட்
சொல்றீங்களா? என்யூமரேஷன் தனியா இருக்கு. ஓகேங்களா? இல்ல நீங்க என்யூமரேட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய என்யூமரேட்ன்ற ஃபங்க்ஷன். ஓகே ஓகே ஓகே. லிஸ்ட்ல என்யூமரேட்னு ஒரு ஃபங்க்ஷன் என்யூமரேஷன் தனி. பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ். சாரி. அதுதான். என்யூமரேட்ன்றது தனி. ஓகேங்களா? லிஸ்ட்ல என்யூமரேட் வேற. என்யூமரேட்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, என்யூமரேஷனே வந்து ஜாவால இருக்கு, C++ இருக்கு, எல்லாத்துலயுமே இருக்கு. அதுவும் லிஸ்ட் மாதிரி தான் சொல்றேன். நான் அதை தனியாக பார்க்கலாம். அது இதில் பார்க்கலாம். இது வேற கேள்வி. இது ரிலேட்டடா நம்ம இன்னைக்கு இப்போ நம்ம இந்த ஷெட்யூல்ல என்னெல்லாம் பார்த்தோமோ அதுல இருக்கிறது எல்லாம் கேள்வி. இல்லையா? சிங்கிள் அண்டர்ஸ்கோர் அண்ட் டபுள் அண்டர்ஸ்கோர். சிங்கிள் அண்டர்ஸ்கோர்னா என்ன அப்படின்னா, நீங்க வந்து அதை வந்து நீங்க இண்டிகேட் பண்றீங்க. இதை வந்து இன்டர்னல் பர்பஸ்க்கான வேரியபிள், இதை நீங்க யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றீங்களே தவிர யூஸ் பண்ண முடியும். நீங்க சொல்றீங்க, இண்டிகேட் பண்ணீங்க, அதாவது இதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்றீங்க. இது இன்டர்னல் பர்பஸ்க்கான வேரியபிள், இது நார்மல் வேரியபிள் அப்படின்றத இண்டிகேட் பண்றதுக்காக தான் சிங்கிள் அண்டர்ஸ்கோர். ஓகே, அப்ப என்ன அர்த்தம்னா, அதை எடுத்து யாராவது யூஸ் பண்ணாங்கன்னா அந்த வேரியபிள்ஸ் இன்டர்னலாக தான் யூஸ் பண்ணணும். அவங்க டைரக்டா எடுத்து ஆக்சஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அது வைக்கிறது. ஓகே, ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அது எதுக்கு பேர் என்னன்னா, ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? ஒரு ப்ரோக்ராமருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க. என்னன்னா, இந்த ஃபைலை எடுத்து இந்த கிளாஸை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா இந்த மெம்பர்ஸ்லாம் நீங்க ஆக்சஸ் பண்ணாதீங்க அப்படின்னு காட்டுறதுக்கு மட்டும்தான் சிங்கிள் அண்டர்ஸ்கோர். டபுள் அண்டர்ஸ்கோர் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, டபுள் அண்டர்ஸ்கோர் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நிமிஷம் 10 நிமிஷம் கால் பண்றேன். 10 நிமிஷம் கால் பண்றேன். ஓகே, ஸோ டபுள் அண்டர்ஸ்கோர் என்ன பண்ணோம் அப்படின்னா, அதுதான் மேங்லிங். அதாவது என்ன பண்ணுது அப்படின்னா, ஒன்று வந்து யூ கேனாட் டைரக்ட்லி ஆக்சஸ் த வேரியபிள் ஒன்று. ரெண்டாவது அர்த்தம் என்னன்னா, அந்த வேரியபிள் நீங்கள் வந்து ஓவர்ரைட் பண்ணும்போது இட் கேன் அது ஓவர்ரைட் பண்ணால் என்ன ஆகும்னா, பேஸ் கிளாஸ் இருக்க மெம்பரையும் டெரைவேட்டிவ் கிளாஸ் மெம்பரையும் தனித்தனியாக பிரித்து காட்டுறதுக்காக தான் டபுள் அண்டர்ஸ்கோர் போடுறோம். டபுள் அண்டர்ஸ்கோர் போட்டிங்கன்னா அது ப்ரைவேட் மெம்பர் மாதிரி ஆக்ட் பண்ணும். ஆனால் பட் இன்டைரக்டாக அதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஆக்சஸ் பண்ணும்போது யூ கேன் ஆக்சஸ் பேஸ் கிளாஸ் மெம்பரையும் டெரைவேட்டிவ் கிளாஸ் மெம்பரையும் தனித்தனியாக பிரித்து காமிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணணும். இங்கே அப்படி தான் நடக்குது. இந்த ப்ரோக்ராமில் அதுதான் நடக்குது. பேஸ் கிளாஸ்லையும் ஷோ இருக்குது, டெரைவேட்டிவ் கிளாஸ்லையும் ஷோ இருக்குது. நீங்கள் வெறும்னு ஷோ கொடுத்தீங்கன்னா எக்ஸாமுக்கு நீங்கள் ஆப்ஜெக்ட் ஷோ கால் பண்ணால் எக்ஸாமோட தான் வருமே தவிர டெஸ்ட்டோட வராது. புரியுதா? ஆனால் இப்போ என்ன பண்ண முடியுது, உன்னால அதோடதையும் கால் பண்ண முடியுது, இதோடதையும் கால் பண்ண முடியுது தனித்தனியாக. T2ல இருந்து T2ன்றது யாரு? எக்ஸாம் வந்து டெஸ்டையும் கால் பண்ண முடியுது, எக்ஸாம் வந்து எக்ஸாமோட ஷோவையும் கால் பண்ண முடியுது. அதுதான் வந்து டபுள் அண்டர்ஸ்கோர். ஓகேங்களா? செட் டிஃபால்ட் இன் டிக்ஷனரியில செட் டிஃபால்ட்டா? எது இந்த செட் டிஃபால்ட்டா? சரி, செட் டிஃபால்ட் வந்துட்டு கீ வேல்யூ. இப்போ நீங்க இப்படி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, இப்படியும் ஆட் பண்ணலாம், இப்படியும் ஆட் பண்ணலாம், ஃபங்க்ஷன் வழியாகவும் ஆட் பண்ணலாம். இது வந்து இண்டெக்ஸ் பண்ணி ஆட் பண்றீங்க, ஃபங்க்ஷன் வழியாக ஆட் பண்றீங்க. இப்படியும் பண்ண முடியும், இப்படியும் பண்ண முடியும். வேற செட் டிஃபால்ட்ல ரெண்டாவது பேரண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, டிஃபால்ட் நன். டிஃபால்ட் வேல்யூ தான் செட் பண்ண முடியுது. டிஃபால்ட் ஈக்குவல் நன் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஓவர்ரைட் பண்ணா என்ன ஆகுது, டிஃபால்ட் ஈக்குவல் 10 கொடுத்தனா மட்டும் கொடுத்தா, டிஃபால்ட் வேல்யூ மட்டும் எடுத்துக்கிட்டு ஆரஞ்சு மட்டும் கொடுத்தோம்னா இட் டேக்ஸ் டிஃபால்ட் வேல்யூ அஸ் நன். அதே வந்துட்டு டிஃபால்ட்டை அங்கே செட் பண்ண முடியல, கமா டிஃபால்ட் கொடுப்போம்.
டிஃபால்ட் வேல்யூ தான் எடுத்து இதுவும் கீ ஆட் பண்ணுது டிஃபால்ட் வேல்யூ வச்சு ஆட் பண்ணுது நன் வச்சு ஆட் யாராவது கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ் வச்சு ரன் டைம் பாலிமார்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க இது எல்லா ஃபீச்சருமே பண்ணலாம் ஓகேங்களா அதாவது நீங்க என்ன கேட்குறீங்கன்னா இப்போ நம்ம கொடுத்தோம் பார்த்தீங்களா இப்போ இது கூட அதாவது என்ன சொன்னீங்கன்னா ரன் டைம் பாலிமார்ஸில் என்ன நடக்கும் பேஸ் கிளாஸோட விர்ச்சுவல் போட்டு நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம் என்ன நடக்கும் இந்த கிளாஸோட ஃபீச்சர் பதிலாக அந்த கிளாஸோட ஃபீச்சர் நடக்கும் அதே தான் இங்கே நடக்குது T2ல இருந்துட்டு யாரை கால் பண்ணுறீங்க டெஸ்டோட ஷோ கால் பண்ணுறீங்களா T2ல இருந்து டெஸ்ட் ஷோ கால் பண்ணுறீங்களா புரியுதா T2ல இருந்துட்டு டெஸ்டோட சால்வ் பண்ணணும் அதுதான் உங்களுக்கு நல்ல அட்வான்டேஜ் வேற யாருக்கா டவுட் இருக்கா கமாண்ட் ப்ராப்ளம் கிராஃபிக் ப்ரோக்ராம் சேஞ்ச் பண்ணலாமா புரியல என்ன கேட்குறீங்கன்னு தெரியலையா கமாண்ட் ப்ரோக்ராம்ல கிராஃபிக் ப்ரோக்ராம் சேஞ்ச் பண்ணலாமா புரியல அன்பவுண்ட் லோக்கல் எரர் பற்றி சொல்லணுமா என்ன எரர்ன்ட்டா அண்டர்ஸ்கோர் மெயின் அண்டர்ஸ்கோர் வந்து எப்படின்னா ஒரு ஃபைலை ரன் பண்ணும் போதும் நேம்னு ஒரு அதில் வந்து ஒரு சூப்பர் வேரியபிள் இருக்கும் மேஜிக் வேரியபிள் இருக்கும் மேஜிக் ஃபீல்டு அது மேஜிக் மெத்தட் மேஜிக் ஃபீல்ட்ஸ் இருக்கும் அந்த மேஜிக் மெத்தட் மேஜிக் ஃபீல்ட்ஸில் வந்துட்டு காரணம் பாருங்க டியர் ஆஃப் டிக்ட்னு கொடுத்தீங்கன்னா டிக்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சில மேஜிக் ஃபீல்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா இங்கே இதெல்லாம் மேஜிக் ஃபீல்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமில் வந்து மேஜிக் ஃபீல்டு வந்து நேம்னு இருக்கும் அந்த நேம் வந்து மாறும் எப்போ மாறும் அப்படின்னா இம்போர்ட் பண்ணும்போது மாறும் அந்த ஃபைல் இண்டிபெண்டன்ட் ரன் பண்ணால் மாறும் நார்மலாக பாருங்க பைத்தனில் எதனாவது சிலெல்லாம் ப்ரோக்ராம் ரன் பண்ணால் மெயின் ஃபங்க்ஷன் இருக்கும் C++ மெயின் ஃபங்க்ஷன் ஜாவாவில் மெயின் ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் மெயின் ஃபங்க்ஷன் இருக்கும் அந்த மெயின் ஃபங்க்ஷன் வழியாக தான் ரன் பண்ணுவாங்க பைத்தனில் எதுவுமே கிடையாது டேரெக்டாக டைப் பண்ணிக்கிறீங்க டேரெக்டாக ரன் பண்ணிக்கிறீங்க எந்த ரிஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது ஏன்னா அதுவே இன்டர்னலாக எல்லாத்தையும் எழுதிக்கும் அப்படி தான் ஒரு மெயின் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி அதை தான் ரன் பண்ணும் அதனால மெயின் ஃபங்க்ஷன் வழியாக ரன் ஆகுதா இல்லை வேற ஒரு ஃபைல்லேருந்து ரன் ஆகுதான்னு காட்டுறதுக்கு தான் அந்த அண்டர்ஸ்கோர் நேம் அதுதான் உங்களுக்கு அண்டர்ஸ்கோர் மெயின்ன்ற வார்த்தையை உங்களுக்கு வேல்யூ கொடுக்கும் சரியா அதை வச்சு தான் நம்ம அதை கண்டுபிடிச்சிக்கணும் எங்க இருந்து ரன் ஆகுதுன்ட்டு வேற யாருக்கு டவுட் இருக்கா நெக்ஸ்ட் ஷெட்யூல்ல அட்வான்ஸ்டா பார்க்கலாம் ப்ளஸ் ஜிஐ பார்ப்போம் அதெல்லாம் இருக்கும் சரியா அது நீங்க இந்த ஷெட்யூல் ஃபுல்லா ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு கிளியர் ஆயிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஷெட்யூல் போகலாம் யாருக்கு டவுட் இருக்கா ஆமாம் 2.7ல வந்து இன்டிகர் வேற இன்புட் வேற ரா இன்புட்னு தனியாக இருக்கும் ரா இன்புட் ஸ்ட்ரிங் எடுக்கும் இன்புட் வந்து இன்ட் எடுக்கும் வேற இங்கே இன்ட்டு தான் இன்புட்னு வந்து கொடுத்தா ஸ்ட்ரிங்காக தான் எடுக்கும் நம்ம தான் கன்வெர்ட் பண்ணிக்கணும் 3 வெர்ஷன் ஓகே பார்ப்போம் நெக்ஸ்ட் ஷெட்யூலில் பார்க்கலாம் நீங்கள் எல்லாரும் இதை முடிச்சிடுங்க இன் பிட்வீன் டவுட்ஸ் இருக்கிறவங்க யாராவது இருந்தால் மெசேஜ் பண்ணுங்க ஓகே பார்க்கலாம் பை